பூமிக்கு வந்த தேவதைகள், அவர்களுக்கு சிறகுகள் தயாரிக்கும் இடம் பள்ளிக்கூடம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு கல்வி குழுமத்தை வைமா கிட்ஸ், வைமா வித்யாலயா, கேசாடிமீர் என்கின்ற சிறப்புமிக்க கல்வி குழுமங்களை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர் திரு திருப்பதி செல்வன் சார் அவர்களே, அவருக்கு குடும்பத்தில் மட்டுமல்ல கல்விக்கூடங்களிலும் நல்லதொரு துணையாக திகழ்ந்து அவருடைய வெற்றிக்கு சரிபாதியாக நின்று கொண்டிருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருமதி அருணாதேவி அவர்களே, இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கிற திரு என் பாலகுமார் அவர்களே, என்னை அறிமுகப்படுத்தி பேசிய சகோதரர் திரு ரமேஷ் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரர் திரு சிவக்குமார் அவர்களே, அன்பு தங்கை பொன்மீனா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நீங்கள் தொலைக்காட்சின்னு சொன்னோன்னே எனக்கே அப்படி தான் வருது, தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சகோதரி கனகா அவர்களே, இந்த சின்னஞ்சிறு மனிதர்களின் உலகத்தை அழகாக வடிவமைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வைமா வித்யாலயாவின் ஆசிரிய பெருமக்களே, இந்த தேவதைகளை உருவாக்கி உழவ விட்டிருக்கிற என் அன்பிற்கினிய பெற்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், நிறைய ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் பேச போகும்போது உங்களை பற்றி சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லி சிரமப்பட்டு நானே ஒரு 4 பக்கம் அடிச்சிருவேன். நம்ம எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், எந்தெந்த டிவியில் பேசியிருக்கிறோம், யார் யார் நடுவராக பேசி நம்ம பேசியிருக்கிறோன்னு ஒரு 4 பக்கம் அதை டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் அந்த காலேஜுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வாங்கி வச்சுட்டு இப்போது கவிதா ஜவஹர் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கேயும் அப்படி தான் நினச்சி நான் கொடுத்தேன். ஆனால் நான் கொடுத்த 4 பக்கத்தோட அவர் ஒரு எக்ஸ்ட்ரா 4 பக்கம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் நானே வெட்கப்படும் அளவுக்கு ஒரு வாழ்த்துறை வழங்கிய அந்த நண்பருக்கு என்னுடைய நன்றிகள். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அதை எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் அதை என் கணவர்கிட்ட காமிக்கணும். ஆமாம், நீலாம் பேச போகிற இடத்துல உன்னைய பாராட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேலி பண்ணுவார். அதனால் அதை கொடுத்தா அவருக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும், பரவாயில்ல உள்ளூருக்குள்ளே இப்படி ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா வெளியூரில் நம்ம ஜெயிக்கிறது பெரிய வெற்றி இல்லை, ஒரு உள்ளூருக்குள்ள நின்று ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. இந்த பள்ளிக்கூடத்திலே பேசுவதற்கு ஒரு அழகான வாய்ப்பை அமைத்து கொடுத்திருக்கிற இந்த கல்வி நிறுவனத்தை சார்ந்த அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, கூட கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக சமையல் பண்ணி டிவி பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட அரட்டை அடித்து, அதாவது கடைக்கு ஜவுளி வாங்க போய் அப்படின்னு இருக்கலான்னு நினச்ச ஒரு சனிக்கிழமையை பிடிச்சி இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், நீங்கள்லாம் கிளம்பி காலையிலே வரணும், குழந்தைகளையும் கொடுங்க நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவங்களே அழைச்சிட்டு போய் ஏதோ இது உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் 5 நாட்களும் நீங்கள் அவங்கள நம்பி உங்களுடைய குழந்தைகளை ஒப்படைத்து இருக்கிறீர்கள். இது எவ்வளவு சிறப்பாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் இங்கே வழங்கி இருக்கிறார்கள். மற்ற பள்ளிக்கூடங்கள் மாதிரியே அவங்க ஸ்கூல்லே நடத்தியிருக்கலாம். பேரண்ட்ஸ் மீட்டிங்கை ஒரு ரொம்ப ஃபார்மலாக எல்லாரையும் உட்கார வச்சு அவங்கவுங்க கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் 3 பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெற்றோர்களையும் 6 வயதுக்குட்பட்ட எல்லா பெற்றோர்களும் நீங்கள் வரணும்னு இப்படி ஒரு மண்டபம் அரேஞ்ச் பண்ணி ஒரு தொலைக்காட்சியிலே அதை நேரடி ஒளிபரப்பாக செய்வதற்கு ஏற்பாடு பண்ணி இந்த அளவுக்கு முயற்சிகளும் செலவுகளும் செய்திருக்கிறார்கள் திரு திருப்பதி செல்வன் சார், அருணாதேவி மேடம்னா அதுக்கு உள்நோக்கம் என்ன? ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். நம்ம காலமாக பிள்ளைய பத்துட்டோம், வளர்க்கணும், பெத்தாச்சு வளர்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு கடமை உணர்விலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இந்த தேசத்திற்கான ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கி தர வேண்டும். இந்த ராஜபாளையம் மண்ணிலிருந்து, இந்த வைமாவிலிருந்து உலகத்தின் சாதனையாளர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்கின்ற வரலாற்றை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இதை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அன்பான பாராட்டுதல்களை அவர்களுக்கு கைதட்டல்களாக நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் வழங்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, இன்னைக்கு இவங்க நடத்தாட்டி அவங்க குடும்பத்தோட ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஒரு சமூக எண்ணத்தோடு, ஒரு சமூக அக்கறையோடு நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு இறைவன் எப்போதும் துணை இருப்பார் என்று உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குழந்தைகள் அப்படிங்கிறவங்க ஒரு தேசத்தின் அதிகாலை பொழுதை போன்றவர்கள். குழந்தைகள் என்பவர்கள் வீட்டுக்கு கட்டப்பட்ட சலங்கைகள் போன்றவர்கள்.
ரொம்ப அழகா வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்வார், ஒரு பள்ளத்தாக்கு முழுக்க பூக்கள் பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் புன்னகைக்கு அது ஈடாகுமா என்று கேட்பார். யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் என்பவர்கள் கைகால் முளைத்த கவிதைகள், அவர்கள் கால் முளைத்து நடந்து வருகின்ற பட்டாம்பூச்சிகள். ஒரு கவிஞன் வருத்தப்பட்டான், குழந்தையை தூக்கி கொண்டே இருந்தால் கை வலிக்கிறது, இறக்கிவிட்டால் மனசு வலிக்கிறது அப்படின்னு எழுதினான். ஏன்னா குழந்தைகள் அப்படி ஒரு அற்புதம். கடவுள் பூமியின் மேல் வைத்த கடைசி நம்பிக்கை குழந்தைகள் மட்டும்தான். இந்த நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் உங்க மனதை கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போங்க. உங்க குழந்தை பிறந்த அந்த முதல் தருணம், இந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்குது, கையில ஒரு ரோஜா பூக்கு கை கால் முளைச்ச மாதிரி உங்க கைகளில் தவழ்கிறது அந்த சின்ன கால், அந்த பிஞ்சு கரங்கள், அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற கன்னம், அதோடைய தலைமுடியை நீங்கள் வருடி பார்த்த அந்த தருணத்தை நீங்க இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நாள், அந்த பாப்பா கையில தூக்கி வச்சிருந்த நாள், பாப்பாவை தொட்டு தொட்டு பார்த்து அந்த மகிழ்ச்சி அடைந்த நெகிழ்ச்சி அடைந்த அந்த நேரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தீங்க. ஏதோ கடவுளே நம்ம கையில கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா? இப்போ அதே மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குதா? இல்ல அதே மகிழ்ச்சியை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இந்த ஒரு கேள்விக்கு நம்ம விடையை பார்த்துட்டோம்னா இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னான், உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி என்ன? அம்மாவின் மடியா, மனைவியின் முத்தமா, இல்ல கொட்டி கிடக்கிற செல்வமா? இல்லை, தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று சொன்னான். நம்ம குழந்தை நம்மளை தொட்டு விளையாடுகின்ற அந்த நேரம் தான் நம் உயிர்க்கு இன்பம் தருகின்ற நிமிடம் என்று வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னார். அந்த மகிழ்ச்சியோடு நாம் இன்றைக்கும் இருக்கிறோமா, இல்லை அந்த மகிழ்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த தலைப்பு முடிஞ்சிடும். இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு பத்தி பேசுறதுக்கெல்லாம் நான் வரல, குழந்தை வளர்ப்பு பத்தி பேசுறதுக்கு நான் வரவே இல்லை. ஏன்னா குழந்தை வளர்க்க தெரியாம நம்மளாம் வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்னமோ நான் ரொம்ப நல்லா வளர்த்துட்ட மாதிரியும் உங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் ஆயிடும். அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், நான் படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். உங்களின் சார்பாக, எல்லாரையும் மேடையேற்றி பேசினா நல்லா இருக்காதுல்ல, அதனால உங்க எல்லாரின் சார்பாக நான் ஒரு ஒற்றை மனுஷியா இங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் இங்க சொல்ல வருகின்ற முதல் விஷயமும் கடைசி விஷயமும் ஒன்னே ஒண்ணுதான். இதை ஆழமாக அழுத்தமாக உங்க இதயங்களில் பதிவு செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து குழந்தைகளை வளர்க்காதீர்கள். தயவு செய்து குழந்தைகளை வளர்க்காதீர்கள். இதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். குழந்தைகளை நீங்கள் வளர்க்காதீர்கள், வளர விடுங்கள். தயவு செய்து குழந்தைகளை வளர விடுங்கள். அவர்களின் இயல்பிலேயே அவர்களை ஒரு பூவை போல மலர விடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்துல 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க சாதாரணமா இருக்கும். குடும்பத்தை உருவாக்க சொன்னா நம்ம பாட்டையா ஒரு கிராமத்தையே உருவாக்கி வச்சிருப்பாரு. அது பாட்டு 14வது பிள்ளை 15 பிள்ளைன்னு போயிட்டு இருக்கும். இந்த குழந்தைகளை அவங்க ரொம்ப கவனம் செலுத்தி எல்லாம் வளர்க்க மாட்டாங்க. அது மானாவரி மனிதர்கள், அது பாட்டுக்கு வளரும். எப்படி வளரும்? தனக்கு முந்திய குழந்தை என்ன செஞ்சது, அதுக்கு முந்தின குழந்தை என்ன செய்கிறது என்று அவர்களை பார்த்து பார்த்தே அவங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க. என்னுடைய சகோதரி ஒருத்தங்க சொல்லுவாங்க, என்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் திண்ணை பிடித்து நடந்த போது இவள் என்னை பிடித்து நடந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முந்தைய தலைமுறையை நாம் பற்றி கொண்டே நடந்து போய்விட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? அதிகபட்சம் 2 குழந்தைங்க தான். நாம் 2, நமக்கு 2. அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஒன்னே ஒண்ணுதான். கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளையை பெத்து வச்சுக்கிட்டு அதை பொத்தி 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 வளர்க்குறோம். ஓவர் ப்ரொடக்ஷன் இல்லையா? நானே ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், நானே ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி தூக்கி தூக்கி அதை ரொம்ப கவனமா வளர்க்குறோம். ஒரு கதை ஒன்று உண்டு. நிறைய குரங்குகள்லாம் சேர்ந்து ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு குட்டி குரங்கு வந்து கேட்டது, என்ன பண்றீங்க அப்படின்னு. நாங்க ஒரு தோட்டத்தை, ஒரு காய்கறிகள் விளைகின்ற ஒரு இடத்தை உருவாக்குறோம். அப்பனா எனக்கும் ஒரு விதை கொடுங்க, நானும் உருவாக்குவேன், எனக்கும் ஆசையா இருக்கு. சரி அப்படின்னு அதுகிட்ட ஒரு விதையை கொடுத்துட்டாங்க. அந்த குட்டி குரங்கு அதுவும் அந்த விதையை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம்லாம் வச்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்துல உள்ள எல்லா விதைகளும் செடியா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விதை மட்டும் வளரவே இல்லை. உடனே அந்த பெரிய குரங்கு கூப்பிட்டு கேட்டுச்சு, என்ன நீ தண்ணி ஊத்துனியா? ஊத்துனேனே. உரம் போட்டியா? போட்டேனே. களை எடுத்தியா? எடுத்தேனே. பெரிய உன்னுடைய விதை மட்டும் வளரல.
அதான் எனக்கும் தெரியல, நானும் டெய்லி அதை தோண்டி தோண்டி பார்க்குறேன், அது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த குட்டி குரங்கு. கிட்டத்தட்ட நம்ம ஓவர் ப்ரொடக்ஷன் கொடுத்து வளர்க்குற குழந்தைகள் கூட நாம் ஒரு குட்டி குரங்கு மாதிரி தான் அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க எப்படி வளர்றாங்கன்னு பார்த்தே அவர்களை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாமல், அவர்களுக்கு என்று ஒரு சுய சார்பு இல்லாமல், அவர்களுக்கு என்று ஒரு எண்ணம் இல்லாமல் நாம் அப்படியே அவங்கள வளர்த்து விடுகிறோமோ என்கின்ற வருத்தம் இன்றைக்கு இருக்கிறது. வளர விடாமல் நாம் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய தவறு. கலீல் ஜிப்ரான் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தையை நான் நினைச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். உங்கள் குழந்தைகள் உங்களின் வழியாக வந்தவர்கள், உங்களிடம் இருந்து வந்தவர்கள் இல்லை அப்படின்னார். என்ன வார்த்தை? யுவர் சில்ட்ரன் கம்மிங் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ அப்படிங்கிறார். அவங்க உங்க வழியா வந்திருக்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து வரல அப்படின்னார். இது என்ன வார்த்தை? எனக்கு புரியவே இல்லை. நம்ம குழந்தைங்க நம்மகிட்ட இருந்து தானே வந்திருக்கிறாங்க, ஆனா நம்ம வழியா தான் வந்திருக்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து வரலன்னு சொல்றாரே அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது நம்முடைய தமிழுக்கான சிறப்பு எனக்கு அப்பதான் ஆச்சரியத்தை கொடுத்தது. தமிழ்ல பேரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்றோம்? பெற்றோர் அப்படிதானே சொல்றோம். இந்த பெற்றோர்ங்கிற வார்த்தையை நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா சிந்திச்சு உருவாக்கியிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறோம், அருணாதேவி மேடத்துக்கே நான் கடிதம் எழுதுறேன்னு வைங்களேன். எழுதும் போது எப்படி எழுதுவேன்? அனுப்புனர் அப்படின்னு என் பேரை போட்டு, பெறுநர் அப்படின்னு அவங்க பேரை போட்டு எழுதுவேன். இந்த மாதிரி உங்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எழுதுவேன். அப்ப அனுப்புனது நானு, பெறுவது அவங்க. அப்ப அவர் பெறுநர், நான் அனுப்புனர். இப்ப இந்த குழந்தையை பெற்றிருக்கிற கணவனும் மனைவியும் பெற்றோர் என்றால் இது அனுப்பியவர் யார்? நாம பெற்றோர். அப்ப அனுப்பியவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்ப அனுப்பியவர் என்பவர் அந்த இறைவன் என்கின்ற காரணத்தினால் தான் நாம் பெற்றிருக்கிறோம். கொடுத்திருப்பது இறைவன். அதனாலதான் குழந்தைகள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த பூமிக்கு வரும்போது எந்த களங்கமும் இல்லாமல், எந்த மத மாச்சரியங்களும் இல்லாமல், எந்த சாதி சமய சலக்குகளுக்கும் ஆட்படாமல் அவங்க ரொம்ப பியூர் வாட்டரா இருக்கிறாங்க. ஆனா நாம ஒவ்வொரு பாத்திரத்திலையா வச்சு மாத்தி 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 அவங்கள ஒரு வழி பண்ணிடுறோம். இப்ப நாம் பெற்றோர் தானே தவிர அவர்கள் நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்மால் உருவாக்கப்பட வேண்டியவர்களும் இல்லை, நம்மளால் வழி நடத்தப்பட வேண்டியவர்கள், அவ்வளவுதான். இதுதான் குழந்தைகள் என்பதை நம்ம இன்னைக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்முடைய கனவுகளை அவர்களுக்கு நாம் ஒருபோதும் திணிக்கவே கூடாது. நம்ம நிறைய பேர் என்னென்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம கனவுகளை அவர்களின் கண்களின் வழியாக தரிசிக்க ஆசைப்படுகிறோம். நாம என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டோமோ அதையெல்லாம் அந்த குழந்தைகள் மேல் திணிப்பதற்கு ஆசைப்படுகிறோம். நல்லா ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் அழகானதாக இருந்தாலும் உங்கள் புன்னகையை உங்கள் குழந்தையின் உதட்டில் ஒட்டி வைக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள். அவங்களுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு புன்னகை இருக்கிறது. அவர்கள் சிரிப்பை அவர்கள் சிரிக்கட்டும். உங்களால் சிரிக்க முடியவில்லை என்பதற்காக உங்கள் சிரிப்பை அவர்கள் மேல் ஒட்டி வைக்க தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள். ஏன்னா நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம் தெரியுமா? இந்த ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுட்டு எல்கேஜியில போய் அட்மிஷன் போட்டு அந்த புது யூனிஃபார்மை மாட்டி, குடும்பமே அன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே அந்த பிள்ளை கிளம்பும் போது பாட்டி பேண்ட்டை மாட்டி விடுவாங்க, ட்ரௌசரை மாட்டி விடுவாங்க, ஒருத்தங்க சட்டையை மாட்டுவாங்க, ஒருத்தங்க டையை மாட்டுவாங்க, ஒருத்தங்க பெல்ட்டை மாட்டுவாங்க, ஒருத்தங்க ஷூ, ஒருத்தங்க சாக்ஸ், ஒருத்தங்க பேக், ஒருத்தங்க லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், பால் பாக்கெட்டு எல்லாத்தையும் உள்ள திணிச்சு ஆட்டோவில் தள்ளி விட்டு போடான்னு அனுப்பி விட்டு அப்பா ஆடா அப்படிமாங்க. ஏதோ விண்வெளிக்கு அனுப்பி இருக்கிற மாதிரி. ஆம்ஸ்ட்ராங் அம்மா கூட இவ்வளோ டென்ஷன் ஆகிக்க மாட்டாங்க. எல்கேஜிக்கு ஃபர்ஸ்ட் டே அனுப்பி விட்டுட்டு சாயந்தரம் அந்த பையன் வந்து உட்காந்துருப்பான். அப்போதான் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்து உட்காந்த உடனே அப்பா வருவார், டே நீ கலெக்டர் ஆயிரும்டா, நீ கலெக்டர் ஆகணும். ஏன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸில் குமாஸ்தாவா இருக்கேன்டா, வரவேன் போறவேன்லாம் என்னை வைறான், நீ நாளைக்கு கலெக்டர் ஆகி வரவேன் போறவேன்லாம் நீ வையணும்டா, நீ கலெக்டர் ஆகணும்டான்ட்டு அவர் போயிடுவார். அம்மா வருவாங்க, அந்த ஆள் கிடக்குறாரு, அதெல்லாம் நீ கவனத்தில் வச்சுக்காத, நீ இன்ஜினியர் ஆகணும். ரொம்ப நாள் வாடகை வீட்டில் இருக்கோண்டா, வாடகை கொடுத்தே நம்ம வாழ்க்கை ஓஞ்சிரும், நீ இன்ஜினியர் ஆகி ஒரு பெரிய பங்களா வீட்டை கட்டணும். ஸ்நாக்ஸ் தின்னுட்டு இருப்பாங்க. மெதுவாக பாட்டி வரும், உங்கள் அம்மா அப்பா 2 பேர் பேச்சையுமே கேட்காது, நீ டாக்டர் ஆகணும்டா, நீ டாக்டர் ஆகி பாட்டிக்கு ஊசி போடணும். இந்த பாட்டிக்கு டாக்டர் வீட்டு வரைக்கும் போய் ஊசி போட சோம்பேறிப்பட்டுக்கிட்டு இந்த பையலை டாக்டர் ஆக்கி நீ பாட்டிக்கு ஊசி போடணும், அது ஓசியில ஊசி போடணும். சரி அப்படிமா போய் தாத்தா வருவார், டே அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நீ நல்லா படிச்சு வக்கீலா வரணும். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வயக்காடை
உங்க பெரிய தாத்தா ஏமாத்தி புடுங்கிக்கிட்டான்டா, அதனால வக்கீலுக்கு காசு கொடுத்து முடியல, நீ வக்கீலாகி அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நாம புடுங்கணும், அதனால நீ வக்கீலாயிரு. எப்படி எல்கேஜி பையன் அவனே வக்கீலாகி, அவனே டாக்டர் ஆகி, அவனே இன்ஜினியர் ஆகி, அவனே கலெக்டர் ஆகி, அவனே பைத்தியமாகி நிற்க வேண்டியதுதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கனவுகளை அவர்கள் மேல் திணிப்பீர்கள். அவங்க என்ன செய்வாங்க? ஒருவரின் கைரேகை மாதிரி இன்னொருத்தருடைய கைரேகை உலகத்தில் இல்லவே இல்லை என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் உங்க குழந்தைக்கு இருக்குதா? உங்க பிளட் குரூப் அப்படியே உங்க குழந்தைக்கு இருக்குதா? இல்லையே. நம் ரத்தத்தில் வந்தவர்கள் தான். ஆனா நம்ம ரத்த குரூப் அவங்களுக்கு இல்ல. அவர்கள் எப்படி நம்முடைய கனவுகளை, நம்மளுடைய லட்சியங்களை, நம்முடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு தனி கைரேகை, அவங்களுக்குன்னு தனி ரத்த குரூப், அவங்களுக்குன்னு தனி ராசி. அதே மாதிரி அவர்களுக்கு என்று ஒரு தனி லட்சியம் இருக்கட்டும், அவர்களுக்கு என்று ஒரு தனி கருத்து இருக்கட்டும், அவர்களுக்கென்று ஒரு தனி சிந்தனை இருக்கட்டும். அதற்கான ஒரு சுதந்திர வெளியை மட்டும் நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். ஒரு கவிஞனுடைய பழைய பாட்டு தான், ஆனால் அது எப்போ கேட்டாலும் அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று அன்றைக்கு கவிஞன் சொல்லி இருக்கிறான் என்றால் எவ்வளவு ஆழமான அர்த்தம் பொதிந்த ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க. குழந்தைகள் ரொம்ப நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அவர்களை யார் உருவாக்க வேண்டும்? 90% பொறுப்பு அம்மா கையில தாங்க இருக்கு. ஏன்னா ஒரு பெண் கருவில் குழந்தையை சுமந்த உடனே தாயாகி விடுகிறாள். ஆனா அந்த குழந்தை மண்ணில் வந்து தன் கையில் வந்த பிறகுதான் ஒரு ஆண் தந்தையாகிறான். இப்ப முதலே நாம் அம்மா ஆயிடுறோம், கணவனுக்கு முன்னாடி நாம் தாயாகி விடுகிறோம் என்றால் அந்த கருவறையிலிருந்து அந்த குழந்தை நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பிடித்து கொண்டு வளர தொடங்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் நம்முடைய புராணங்கள் சொல்லுகிறது. பிரகலாதன்கிற அந்த குழந்தையை வயிற்றில் சுமக்கும் போது அந்த ஊரே, அந்த நாடே ரணியனுடைய நாமத்தை தான் சொல்லி கொண்டிருந்தது. ஆனா அந்த குழந்தை மட்டும் பிறந்து வந்த உடனே நாராயணனுடைய நாமத்தை சொன்னது. என்ன காரணம்? வயிற்றிலே சுமந்த தாய் நாராயணனை வழிபடுபவளாக இருந்த காரணத்தினால் பிறந்த குழந்தை அப்படியே உருவாகி வந்தது. யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய பத்ம வியூகம், பெரியவர்களாலேயே நுழைய முடியாத பத்ம வியூகத்தில் அபிமன்யு என்கின்ற அந்த இளைஞன் எப்படி நுழைந்தான்? அவனுக்கு எப்படி வழி தெரிந்தது? சுபத்திரையின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே அவன் கற்றுக்கொண்ட பாடம் அது. இப்போ ஒரு குழந்தையின் வகுப்பறை, முதல் வகுப்பறை ஒரு தாயின் கருவறை என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் காந்தி சொன்னார், தாயின் முகம்தான் ஒரு குழந்தையின் முதல் புத்தகம்னார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் அதான் குழந்தைக்கு, அம்மாவின் முகம்தான் அதோடைய முதல் புத்தகம். அரை வீடு கழகம் அவள் வாத்திச்சி அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார் என்றால், நீங்கள் தான் உங்கள் குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம், முதல் வகுப்பறை, முதல் புத்தகம் என்பதை இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் மனதிலே ஆழமாக அழுத்தமாக எழுது. ஆனா அந்த உளறல் கூட அம்மாவுக்கு தான் புரியும். எங்க ஊர்ல ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உன் பேர் என்னடா? குட்டி பையன். சொல்ல மாட்டேன் அப்படின்னா. சரி சொல்றா, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். சொல்ல மாட்டேன்னா. உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன், சொல்லுடா. சொல்ல மாட்டேன்னா. அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், என்னங்க பார்த்தா 2 வயசு பையன் மாதிரி இருக்கிறான், பேரை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் பேரை தாங்க அவன் சொல்கிறான் அப்படின்னாங்க. இங்கே சொல்ல மாட்டேன்னாங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்னு. இல்லை அவன் பேர் சொடலமாடேன், அதுதான் அவன் சொடமாடேங்கிறான், உங்களுக்கு புரியலை அப்படின்றாங்க. ஒரு அம்மாவுக்கு தாங்க அந்த குழந்தையுடைய மழலை மொழி புரியும் என்றால் அவர்கள் வாழ்க்கைக்கான மொழியை புரிய வைக்க வேண்டியதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஒரு யூகேஜி பையனுக்கு ஹோம்ஒர்க் எழுதி விட்டாங்க, லீவில் 4 நாள் லீவ் வருதுன்னு டீச்சர்ஸ் எழுதி விட்டாங்க. உங்கள் குழந்தைக்கு 1 to 10 வரைக்கும் பேசுவதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஏன்னா இப்போ ப்ராஜெக்ட்லாம் நம்மளுக்கு தானே கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கா நீங்களாம் ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, பேரண்ட்ஸுக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. சந்தோஷமா ஏற்றுக்கிட வேண்டியதா. நம்ம எல்கேஜி யூகேஜியில் இதெல்லாம் செய்யலையில, அதனால் இப்போ செஞ்சு பழகிக்கிட வேண்டியதா. எல்லாத்தையும் ஒரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிடணும், எரிச்சல் இல்லாமல். அப்போ அந்த அம்மா உட்கார வச்சு அவனுக்கு 1 2 3 10 வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. சூப்பராக சொல்கிறான். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. மிஸ் கேட்டாங்க, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சொன்னாங்க. சொல்லு 1 அப்படின்னா. சொல்லுடா 1, சொல்லுடா 1. அதுக்கு மேலே சொல்லவே மாட்டேங்கிறான். உடனே எழுதி விட்டாங்க, நாளைக்கு வந்து என்னைய பாருங்கன்னு. உடனே அவங்க அம்மா வந்தாங்க, ஏங்க ஒரு 3 நாள் லீவில் ஒரு 1 2 3 கூட சொல்லி கொடுக்க கூடாதாங்க, வீட்டில் என்னங்க பண்ணுறீங்க? அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ 1 2 3 10 வரைக்கும் என் பிள்ளை சொல்லலையே, இப்போ பாருங்க சொல்லுவான்ட்டு. இங்கே வாடா 1 2 3 சொல்லுடா. 1 அப்படின்னா அம்மா அப்படின்னாங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இந்த அம்மாவின் என்கின்ற ஒரு எழுத்துக்கு இருக்கின்ற வலிமை உலகத்தில் உள்ள எந்த விஷயத்துக்கும் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்.
அம்மாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் அந்த குழந்தை மனசுக்குள்ளே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுகிறது. அதனாலதான் கருவினில் வளரும் குழந்தையின் மனதில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை என்று ஒரு கவிஞர் சொன்னார். நீங்க அவங்க வயிற்றுல இருக்கும் போதே, அவங்க சின்னவங்களா இருக்கும் போதே அவர்களுக்குள்ளே துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து விட்டீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய தலைவன் இந்த பூமிக்கு கண்டிப்பாக கிடைத்து விடுவான். புவனேஸ்வரின்னு ஒரு தாய் இருந்தாங்க. அவங்களுடைய மகனுக்கு ரொம்ப நாளா துறவி ஆகணும்னு ஒரு ஆசை. அம்மா கிட்ட வந்து கேட்டாம்மா, நான் துறவி ஆகட்டுமா? அம்மா சொன்னாங்க, சமையல் அறையில் போய் காய்கறி வெட்டுற கத்தி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அந்த பையன் வாங்கி வச்சுட்டு, அதுக்கான நேரம் வரல போ அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தம்மா, நான் துறவி ஆகணுமா அப்படின்னு. சமையலில் இருக்கிற கத்தி எடுத்துட்டு வா, மறுபடியும் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். உனக்கு இன்னும் காலம் இருக்கு போ அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் மறுபடியும் வந்து கேட்டாம்மா, துறவி ஆகிறேம்மா ப்ளீஸ், சமையல் இருக்கிற கத்தி எடுத்துட்டு வா. உடனே போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். வாங்கி வச்சுட்டு, நீ இனிமே துறவி ஆகலாம் அப்படின்னாங்க. எப்படிம்மா சொல்றீங்க? சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி கத்தி எடுத்துட்டு வான்னு நான் சொல்லும் போதெல்லாம் அந்த குத்துகிற பிடியை உன் கையில் வைத்துக்கொண்டு கூர்மையான பகுதியை என் கையில் நீ நீட்டினாய். ஆனா இன்னைக்கு மட்டும்தான் கூர்மையான பகுதியை உன் பக்கம் வைத்துக்கொண்டு பாதுகாப்பான பகுதியை என்னிடம் கொடுத்தாய். ஒரு துறவி என்பவன் எல்லா ஆபத்துகளையும் தான் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இன்றைக்குத்தான் உனக்குள்ளே வந்திருக்கிறது. இனி நீ துறவியாகலாம்னு சொன்னாங்க. அந்த துறவியாக வழங்கப்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்ட குழந்தைக்கு விவேகானந்தர் என்று பெயர். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய துறவியை உருவாக்கியவர் வீட்டில் இருந்த ஒரு அம்மா தான். அம்மாவுடைய சிந்தனையும் செயலும் ஒரு குழந்தையை மிகப்பெரிய உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் கருத்தரித்தது எல்லாம் பிள்ளைகள் இல்லை, கருத்தறிந்து எது நடக்கிறதோ அதுதான் பிள்ளை என்பதை நீங்கள் உங்கள் குறிப்பால் அந்த குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். காந்திஜி இங்கிலாந்துக்கு போறார் பாரிஸ்டர் படிக்கிறதுக்கு. அவங்க அம்மா கூப்பிட்டு 3 சத்தியம் வாங்குறாங்க. மது, மாது, மாமிசம், இந்த 3க்கு நீ அடிமையாகிடக்கூடாது. அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். இதுல நுட்பமான ஒரு விஷயம், அவர் இங்கிலாந்துல இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. புத்திலிபாய் இறந்து விடுகிறார்கள். ஆனால் காந்தி இறக்கும் வரைக்கும் அம்மா வாங்கிய சத்தியம் உயிரோடு இருந்தது என்றால் அதுதான் ஒரு தாயின் ஆற்றல் என்பதை நாம் என்றைக்குமே மனசுக்குள்ளே ஆழமா பதிவு செய்து கொள்ள வேண்டும். சின்ன வயசுல அந்த குழந்தைகளுடைய மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு எழுதப்படாத டைரி மாதிரி இருக்கும். புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி அவர்களுடைய மனசு இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு புது மெமரி கார்டு மாதிரி இருக்கும் ஒரு குழந்தையுடைய மனசு. அதுல நீங்க எதை பதிவு செய்ய போகிறீர்கள், அதில் நீங்கள் எதை நிரப்ப போகிறீர்கள், அதில் நீங்கள் எதை எழுத போகிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஒரு அப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய 2 மகன்களையும் கூப்பிட்டார். ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து, 2 வீடு இருக்கு, இந்த பணத்துல நீங்க எதை வேணாலும் வாங்குங்க, ஆனா வீடு நிறைஞ்சு இருக்கணும், வீடு முழுக்க எதையாவது நீங்க அடைச்சு வைக்கணும், நிறைச்சு வைக்கணும்னார். சரின்ட்டான். ஒரு பையன் என்ன பண்ணா, இருந்த காசுக்கு போறான், வைக்க போறா வாங்கி வீடு முழுக்க வைக்க போறாளா அடிக்கிட்டான். இன்னொரு பையன் யோசிச்சு பார்த்தான், எதுக்கு இவ்வளவு காசையும் வைக்க போர் வாங்கி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு, வீடு நிரம்பி இருக்கணும் அப்படித்தானே அப்பா சொன்னார் அப்படின்னு நேர கடைக்கு போய் அழகா ஒரு விளக்கு வாங்கி அதில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு வீட்டில் நடுவிலே வைத்து அந்த தீபத்தை ஏற்றி வைத்தான். அவங்க அப்பா வந்து கேட்டார், என்னடா பண்ணியிருக்கிறேன்? அப்பா வீடு நிரம்பி இருக்கணும் தானே சொன்னீங்க, இந்த வீடு இப்போது வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னான். அவன் வீட்டை வைக்கோலால் நிறைத்து வைத்திருந்தான், இவன் ஒளியால் நிரப்பி வைத்திருக்கிறான். உங்கள் குழந்தையும் இப்படித்தான், எதனாலும் அடுக்கப்படாத புதிய வீடாக இருக்கிறார்கள். நீங்கள் எதையாவது திணித்து நிறைக்க போகிறீர்களா, இல்லை சுடர்விகும் ஒரு தீபமாக அவர்களை நிரப்ப போகிறீர்களா என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, ஒரு குழந்தையின், இந்த ஜெனரேஷன் குழந்தையின் 2 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள நீங்க எதை வேண்டுமானாலும் பதிவு செய்ய முடியும், எவ்வளவு வேண்டுமானாலும் பதிவு செய்ய முடியும். இந்த 2 to 7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு நீங்க எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனையும் கற்றுக் கொடுக்க முடியும். அவங்க மூளைக்கு அவ்வளவு வளர்ச்சி இருக்கிறது. 10 மொழிகளை பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வயதுல அவங்களுக்கு இருக்குது. 6 விதமான கலைகளை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த குழந்தையின் மூளைக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் எதை தரப்போகிறீர்கள்? ஏன்னா நாற்று சரியாக நடப்பட்டால்தான் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் பதிவு செய்ய போகிற, பதியம் செய்ய போகிற நாற்று எப்படி இருக்க வேண்டும், அதற்கு எப்படிப்பட்ட உரத்தை இடப்போகிறீர்கள், எப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்க போகிறீர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா சைல்டு ரியரிங் இஸ் அன் ஆர்ட் என்று சொன்னார்கள். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு ஓவியம் மாதிரி நுட்பமான விஷயம்.
ஒரு இசை மாதிரி மெல்லிய விஷயம், ஒரு பேச்சு மாதிரி ஒரு கட்டுக்குள் அடங்குகின்ற விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அவர்களுக்கு வழங்க போகிறீர்கள்? ஏன்னா பிக்காசோன்னு ஒரு பெரிய ஓவியன் இருந்தான், மிகச்சிறந்த ஓவியன் பிக்காசோ. இந்த பிக்காசோ சின்ன பிள்ளையா இருக்கும் போது பள்ளிக்கூடத்துல போய் எழுதிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க, பென்சில் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவன் முழுதா எழுதியிருக்கிறான். அந்த பென்சில் தான் கடைசி வரைக்கும் அவனை ஒரு மிகப்பெரிய ஓவியனாக மாற்றி இருக்கிறது என்றால் அதற்கான விதை எங்கே இருந்தது? அந்த பள்ளிக்கூடத்திலே சின்ன பையனாக இருக்கும் போது இருந்திருக்கிறது. 2ஆம் உலகப் போரை நடத்தி சென்ற வின்ஸ்டன் சர்ச்சில் சின்ன வயசுல விளையாட்டுக்கு ஒரு ரூம்ல கொடுத்து பொம்மையெல்லாம் கொடுக்கும்போது அவர் எந்த பொம்மையுமே எடுக்கலையாம், பீரங்கி, துப்பாக்கி, இந்த 2 பொம்மையை வச்சுதான் விளையாடி இருக்கிறார். அதே மாதிரி தான் 2ஆம் உலகப் போர் வந்த போதும் தன்னுடைய வீரத்தை வைத்து தான் விளையாடிய பீரங்கியையும் துப்பாக்கியையும் நிஜமாக்கி கொண்டு தன் தேசத்தை வெற்றி பெற வைத்தார் என்றால் அதற்கான அடித்தளம் அந்த சின்ன வயசுலேயே இருந்தது. கர்ணனை அந்த தேரோட்டி தூக்கிட்டு வந்து வளர்க்குறார். அந்த அம்மா ஒரு தொட்டில் கட்டி போட்டிருக்கிறாங்க, குழந்தைக்கு நல்ல தங்க நகையில நெத்தி சுட்டி எல்லாம் போட்டு அது அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த வழியா போற முனிவர்கள் எல்லாம் அந்த குழந்தை அழகா இருக்குதுன்னு கைதட்டி இருக்கிறாங்க. உடனே இது சிரிச்சு இருக்குது. உடனே கைதட்டி எவ்வளோ அழகா இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு பேசும்போது இந்த கர்ணன், தொட்டில்ல கடந்த கர்ணன் பார்த்துருக்கிறான், ஏதோ கையை நீட்டுறாங்களே, அப்போ இவங்களுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு நெத்தி சூடியை தூக்கி அந்த குழந்தை அந்த வயசுலேயே கொடுத்துச்சான். அப்பமே சொன்னாங்களே அந்த குழந்தை மிகப்பெரிய வள்ளலாக வரும், ஒரு கொடை வள்ளலாக வரும். அதே மாதிரி தான் அவன் வந்தான். அனுமன் குட்டி பையனா இருக்கும்போது சூரியனை பார்த்து இது ஆரஞ்சு பழம் என்று நினைத்து கொண்டு பறந்து பறந்து சூரியனை பிடிக்க முயற்சி செய்வானாம். அந்த ஆற்றல் தான் பிற்காலத்தில் இலங்கையை நோக்கி பறக்கின்ற ஆற்றலை அவருக்கு கொடுத்தது என்றால் இந்த சின்ன வயதிலே அவர்களுக்குள்ளே என்ன ஆற்றல் மறைந்திருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஏன்னா சின்ன குழந்தையில் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிற குழந்தைகள் தான் வளருகிற போது உற்சாகமான நல்ல இளைஞர்களாக வளருகிறார்கள். ஹாப்பி சைல்டு பிகம்ஸ் ஹாப்பி அடல்ட் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சியான குழந்தைகள் தான் மகிழ்ச்சியான இளைய சமுதாயமாக இருக்கும். அப்ப நாம இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? அதே வழியில அவங்களை கொண்டு போறோமான்னு பார்த்தா நிறைய முரண்பாடுகள் தான் இருக்கு. நீங்க பாருங்களேன், 6 மாச கை குழந்தைய உட்கார வச்சு நம்ம என்ன செய்வோம்? உட்கார வச்சு அந்த குழந்தைய கையை வாங்கி உள்ளங்கையில் இப்படி பருப்பு கடைஞ்சி விளையாடுவோம். எல்லாமா விளையாடி இருப்போம் இல்லையா? பருப்பு கடைஞ்சி சோறு வச்சு குழம்பு வச்சு தாத்தாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், எது வீட்டு மாமாவுக்கு கொஞ்சம், பக்கத்து வீட்டு அத்தைக்கு கொஞ்சம், நாய்க்கு கொஞ்சம், நரிக்கு கொஞ்சம், கழுவி கொட்டி நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சிரிக்க வேற வைப்போம். இதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா, நீ என்ன சாப்பிட்டாலும் உனக்கு என்ன கிடைச்சாலும் இதை எல்லோரோடையும் பகிர்ந்து உண்ண வேண்டும். அதுக்கப்புறம் சந்தோஷமும் படணும். அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு இப்படி கொடுக்க வச்சிட்டானே நாச்சமா போறவன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கொடுத்துட்டு சந்தோஷப்படணும். இதைத்தான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க 6 மாசத்துல. ஆனா 2 வயசு குழந்தையா இருக்கும்போது வீட்டுல இருக்க ஒரு ஃபாரின் சாக்லேட்டை தூக்கிட்டு வெளியே ஓடுதுன்னு வைங்க, எங்க போற? இல்லம்மா நானும் குமாரும் சேர்ந்து சாக்லேட் திங்க போறோம். தொலைச்சிருவேன். அந்த சாக்லேட் எவ்வளவு தெரியுமா? 62 ரூபா. ஒழுங்கா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடு. சொல்றமா இல்லையா? அப்ப இந்த முரண்பாடுகளை அந்த குழந்தைகள் எப்படி பார்க்கும்? 6 மாச குழந்தையில எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். அவன் கொஞ்சம் வளரும் போது யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடாது, உங்க சித்தப்பா பையன் கூட சேரக்கூடாது, உங்க அத்தை பையன் கூட பேசக்கூடாது, எதிர்த்து வீட்டு பையன் கூட சேரக்கூடாது. இப்படி நாம கற்றுக் கொடுக்கும் போது அந்த குழந்தையுடைய மனநலம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை யோசிச்சு பாருங்க. எதையுமே நல்ல விஷயங்களை மட்டுமே பதிவு செய்யுங்க. எதை சொன்னாலும் பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவா சொல்லாதீங்க. 2 பசங்க, ஒரு 8 வயசு பசங்க லீவில் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, குடும்பத்தோட போயிருக்கிறாங்க. இந்த புளிய மரம் வீட்டுக்கு முன்னாடி நின்ன உடனே மரத்துல ஏறிட்டானுங்க. ஒருத்தன் பேர் சுந்தர், ஒருத்தன் பேர் குமார்னு வச்சுக்குவோம். 2 பேரும் மரத்துல ஏறி மரக்கலையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சுந்தருடைய அம்மா ஓடி வந்து டே என்னோட மரத்து மேல தொங்குற, விழுந்துராத நாங்க டபக்குன்னு விழுந்துட்டான். அடுத்த பையன் இப்படியே தொங்கிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க அம்மா ஓடி வந்து குமார் அதை இருக்க பிடிச்சிக்கோ நாங்க. அவன் அப்படி இறுகி பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் அவனை இறக்குனாங்க. 2மே ஒரே சம்பவம் தான். விழுந்துராதன்னு சொல்லும்போது நம்ம என்ன வார்த்தை சொல்லுகிறோமோ அதை குழந்தைகள் விஷுவலா சிந்திச்சு பாக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை டக்குன்னு அவங்க மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. விழுந்துராத அப்படின்னு சொன்ன உடனே விழுகிற ஒரு படம் தான் அவன் மனசுக்குள்ள ஓடும். உடனே விழுந்துடுறாங்க. இறுக பற்றிக்கொள்ளனே எதையோ இறுக பிடிச்சிக்கிற ஒரு படம் அவன் மனசுக்குள்ளே ஓடுகிறது. அதனால அவன் இறுக பிடிச்சிக்கிறான். அப்ப எதை சொன்னாலும் நேர்மறையாக சொல்ல பழகுங்கள். அதுதான் ரொம்ப வாழ்க்கையிலே குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. 2 அம்மா ரோட்ல போய்கிட்டு இருந்தாங்க, குழந்தைய கையில பிடிச்சிக்கிட்டு. ஒருத்தர் குப்பை எள்ளிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா சொன்னாங்க, பாரு அவன் பாத்தியா குப்பை எள்ளுறான், நீ ஒழுங்கா படிக்கலாட்டி இவன் மாதிரி குப்பையல்ல தான் போகணும், ஒழுங்கா படி அப்படிங்கிறாங்க.
இந்த 2வது அம்மா அதே சம்பவத்தை காமிக்கிறாங்க. பாரேன், ஒரு குப்பை எழுறாரு, நீ நல்லா படிச்சேன்னா அவர் மாதிரி ஆட்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், அவங்களுக்கு நீ ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், அவங்க கஷ்டப்படாம நீ காப்பாற்றலாம், அதனால நீ நல்லா படிங்கிறாங்க. அப்ப எந்த குழந்தையுடைய மனசு ஆரோக்கியமாக வளரும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எதையும் நேர்மறையா கற்றுக் கொடுங்க, சுயசார்போட வளர்க்க பழகணும். நிறைய அம்மாவுக்கு ஒரு பெருமை, எங்கேயாவது வந்திருப்பாங்க வீட்டுக்கு, ஐயோ என் பிள்ளை இப்போ ஸ்கூல் விட்டு வந்துருவான், இல்லைன்னா அவனுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டான், சாக்ஸு கலட்ட மாட்டான், ஷூவை கலட்ட மாட்டான், சாப்பிட மாட்டான், நான் இல்லாட்டி எதுவுமே ஓடாது. இது ஒரு பெருமையா? இது பெருமையே இல்லை. உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஊனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். குழந்தைகள் சுயசார்போடு செயல்படட்டும். ஸ்கூல் விட்டு வர்றாங்களா, லஞ்ச் பேக்கை திறந்து டிஃபன் பாக்ஸை கழுவுற இடத்துல, வாட்டர் கேனை தண்ணி பிடிக்கிற இடத்துல வைக்க சொல்லுங்க. சாக்ஸையும் ஷூவையும் கலட்டி அதுக்குரிய இடத்துல வைக்க சொல்லுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, செய்யட்டும். சாக்ஸ் மாட்ட தெரியாம தான் மாட்டுவாங்க, சூலேஸ் கெட்ட தெரியாம தான் கெட்டுவாங்க. ஆனா பக்கத்திலே இருந்து கொண்டு இதை நீ இப்படி செய், இதை இப்படி செஞ்சா சரியா இருக்கும் என்று நீங்கள் இப்போதே கற்றுக் கொடுக்காவிட்டால் அவன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நீங்க தான் ஷூ சாக்ஸ் மாட்டி விடணும், நீங்க தான் அவனுக்கு ட்ரெஸ் துவைக்கணும், நீங்க தான் அயன் பண்ண கொடுத்து வாங்கிட்டு வரணும். நீங்கள் அம்மா என்கின்ற இடத்தை விட்டு இறங்கி ஒரு சிறந்த வேலைக்காரியாக மாறிவிடுவீர்கள். அதனால தயவு செய்து குழந்தையை சுயசார்பு உடையவர்களாக வளர்ப்பதற்கு தயவு செய்து பழகி கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு போல செய்தல் அப்படிங்கிற ஒரு குணம் எப்பயுமே உண்டு. போல செய்தல், நம்ம என்ன செய்யறோமோ அது போல செய்வாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய மாட்டாங்க, இதை செய் அதை செய்யனா செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க எதை செய்யறீங்களோ அதை கவனிச்சு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க லூசு பயலேன்னு அவனை திட்டிக்கிட்டே இருங்களேன், அவன் பள்ளிக்கூடத்துல போய் கூட படிக்கிறவனை எல்லாம் லூசு பயலேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிந்து இருக்கிறது. நிறைய கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடங்கள்ல நாங்க பேச போகும்போது ஒரு குறை சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம், எங்க பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க, எங்க பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு. தப்புங்க. பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். அவங்களா உருவாக்குனாங்க கெட்ட வார்த்தைய. அவங்க குழாயடியில், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க அப்பாக்கள் பேசிக்கொள்ளும் போது அவர்கள் என்ன வார்த்தையை கேட்டார்களோ அதைத்தான் பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குழந்தைகளுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தைகளை நாம் ஒருபோதும் பேசவே கூடாது. நீங்க 4 வயசு பொன் குழந்தை மூத்த குழந்தையா இருக்குன்னு வைங்க, அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர்க்குறாங்கன்னு இந்த குழந்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தைய தூக்கி தொட்டில போட்டு செல்ல குட்டியில தூங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மூத்த பெண் குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? அதோடைய பொம்மையை தூக்கி தொட்டில போட்டு செல்ல குட்டியில தூங்கு அப்படின்னு சொல்லும். பார்த்துருக்கிறீங்களா? இது நடக்கும். அப்ப குழந்தைகள் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம அவங்கள கவனிக்கிறோமோ இல்லையோ, அவங்க நம்மளை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு. நீங்க அவகிட்ட போய்கிட்டு உங்க அப்பாவுக்கு அறிவே இல்லை, எப்ப பாரு இப்படிதான் சண்டை போடுவார் அந்தாள் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்க மூளையில நல்லா பதிஞ்சிரும் நம்ம அப்பாவுக்கு அறிவே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அப்பா சில நேரம் சொல்லுவார், உங்க அம்மா ஒரு படிக்காத முட்டா கழுத, அவளுக்கு என்ன தெரியும், எதனால நீ அப்பாட்ட கேளுடா செல்லம் அப்படின்னு ஒரு பந்தாவா சொல்லுவாங்க. அப்பவுமே அது முடிவு கட்டிரும், அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது அப்படிங்கிறது. அதனால குழந்தைகளுக்கு முன்னாடி பேசும்போது நல்ல விஷயங்களை, சிறப்பான விஷயங்களை பேசுங்கள். கணவன் மனைவி அன்போடு இருந்தால்தான் அம்மா அப்பா என்பவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும். குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு நாள் சண்டையே போடாதீங்க. எவ்வளவோ கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், இனிமேயும் இருக்கும். ஆனா அதை குழந்தைகளுக்கு முன்னால் ஒருபோதும் காட்டிக்கொள்ள கூடாது என்கின்ற ஒரு சத்தியத்தை நீங்க 2 பேரும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது. அவங்க போனதுக்கு அப்புறம் அடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா ஜாலியா இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன குறைகள் அவங்க மனதை ஆழமாக பாதிக்கும். ஏன்னா இப்ப அவங்க பென்சில் வச்சுதாங்க எழுதுறாங்க. பென்சில் எழுதும் போது என்ன தப்பு வந்தாலும் அழிச்சிட்டு திருத்தி எழுதிடலாம். ஆனா பேனா வச்சு எழுதும் போது அது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த சின்னவங்களா இருக்கும் போதே அவர்கள் குறைகளை நம்மால் சரி செய்து கொள்ள முடியும். ஆனா அது குறைகள் தான், பிள்ளைகள்கிட்ட இருக்கிற தவறுகள் குறைகள் தான், அவை குற்றம் இல்லை என்பதை நீங்கள் முதல்ல மனசுல பதிச்சு செஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க செஞ்ச ஒவ்வொன்றையும் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான்னு குற்றமாக்காதீர்கள், அது குறை. குறையை சரி செஞ்சிடலாம். சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த உலகமே அவங்களோட தான். ஸ்கூல்ல இருந்து எதையாவது தூக்கிட்டு வந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பக்கத்து பையன்ட்ட இருந்து பேனாவை தூக்கிட்டு வந்துருவாங்க, இந்த பொண்ணுகிட்ட இருந்து பென்சிலை தூக்கிட்டு வந்துருவாங்க, ரப்பரை தூக்கிட்டு வந்துருவாங்க. உடனே அஜோ திருடிட்டு வந்துட்டான். இல்லை, அவன் திருடலை, எல்லா பொருளும் என்னுடைய பொருள் என்கின்ற எண்ணத்தில் அவன் எடுத்து வந்து விட்டான். அவனுக்கு புரிய வைங்க, உன் பாக்ஸில் என்ன இருக்குது, இது உன் பென்சில், இதுதான் உன்னுடைய பேனா, இது உன்னுடைய ரப்பர். அப்ப அடுத்தவங்களோட எடுத்துட்டு வரக்கூடாது. அப்ப எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சாஃப்டா சொல்லி அவங்க மிஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. மிஸ்ஸும் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க திருட்டு பட்டம்லாம் கட்ட மாட்டாங்க, தெரியாம அந்த குழந்தை எடுத்துருச்சு திரும்ப வைக்க சொல்லிடுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்குள்ளே நல்ல விஷயங்களை பதிவு செய்து கொள்ளே இருங்கள். இப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா அதை குறையா சொல்லாம இது நம்மளோடது இல்லடா,
அவன்கிட்ட இருக்கிற பேனாவை நீ எடுத்துட்டு வந்துட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப மென்மையாக ரொம்ப அன்பா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது சரியாயிடும். ஒரு 10 நாள் அவங்களுடைய பேகு, அவங்களுடைய பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க சரி செய்து கொண்டே இருந்தால் அதை அவங்க பழகிடுவாங்க. அவங்களே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேனா தான், இது நம்ம பென்சில் தான், நம்ம ரப்பர் தான் கரெக்டா போயிருக்கு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை நம்ம உற்று கவனிக்க வைக்கணும். அவ்வளவுதான். அவங்களுடைய தவறுகளை, அவங்க குறைகளை அவர்களே கவனிக்குமாறு நாம் செய்ய வேண்டும். ஒரு நாள் காசி நகரத்து ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப மன உளைச்சலோட கங்கை ஆற்றங்கரை நடந்து போயிட்டு இருந்திருக்கிறார். அங்க ஒரு முனிவர் பாறையில உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் எதுக்கு போய் உட்காந்துட்டு, நான் ஒரு நாட்டுக்கே ராஜா, அதனால என் மனசுல ரொம்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னார். உடனே அந்த முனிவர் அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே பாக்குறாரு, இந்த ராஜா கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறார். கால் ஆட்டிக்கிட்டே அவர்கிட்ட பேசுறார். உடனே முனிவர் பேசுறதை நிப்பாட்டிட்டு அவர் கால் ஆட்டுறதையே பார்த்துட்டே இருந்தார். உடனே இவர் காலாட்டுறதை நிப்பாட்டிட்டு அப்படியே அமைதியா இருந்தார். சிரிச்சுக்கிட்டே இந்த முனிவர் கேட்டார், இந்த காலாட்டுற பழக்கம் உங்களுக்கு எப்ப இருந்து இருக்குன்னார். அது குழந்தையில இருந்தே இருக்குது. இது வரைக்கும் நீங்க நிறுத்த முயற்சி பண்ணலையா? இல்ல பண்ணல. இப்ப ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னார். இல்ல நீங்க அதை உற்று கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு அது அன்னீசியா இருந்தது, அதான் நிறுத்திட்டேன். சிரிச்சுக்கிட்டே அந்த முனிவர் சொன்னார், உங்கள் குறைகளை, உங்கள் தவறுகளை நீங்கள் உற்று கவனிக்க பழகினீர்கள் என்றால் உங்கள் தவறுகளை உங்களாலேயே சரி செய்து கொள்ள முடியும். அதுக்கு இன்னொருத்தர் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அதைத்தான் நாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அவங்க குறைகளை அவங்க கவனிக்கிற மாதிரி உணர்த்தி விட்டோம் என்றால் அவங்களே சரி செஞ்சுக்குவாங்க. 4 வயசுல என்னங்க தெரியும் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. 4 வயசுல எல்லாமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, 5 வயசு பையன், அவன் உட்காந்துருக்கான், இவங்களுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு மோசமான ஒரு சீன் வந்திருக்கு. உடனே இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையன் என்ன செய்யறான்னு பார்ப்போன்ட்டு நைஸா அவனை கவனிச்சிருக்காங்க. அவன் இவங்களே கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்படி ஒரு சீன் வருது, நம்ம அம்மா என்ன செய்யறான்ட்டு அவன் இவங்களை கவனிச்சுட்டு இருந்திருக்கான். இப்ப 4 வயசு குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால ரொம்ப கவனமா ஒரு பெரியவங்களை டீல் பண்ற மாதிரியே அவங்கள மனசுக்குள்ள வச்சு டீல் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் அம்மாவை அதுகளே வளர்க்கும். தெரியுமா, அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, இது எப்படியாம்மா வைக்கிறது, இந்த சரிக்கு இந்த பிளவுஸாமா கட்டுறது, இப்படியா ஜடமாட்டி போடுறது, பிரேஸ்லெட்டும் போட்டு வாட்சும் போட்டு போற அப்படிங்கிற என் பொண்ணு ஒரு நாள் வளையல் போட்டு பிரேஸ்லெட்டும் போட்டுருக்கேன், உனக்குலாம் அறிவு இருக்குதா, பிரேஸ்லெட்டும் போட்டு வளையலும் போட்டு போறவனை பார்த்தா சிரிக்க போறாங்க எல்லாரும். குழந்தைகள் இன்றைக்கு நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக நாம் பார்க்க வேண்டும். டிவி இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? டிவி பிள்ளைங்க உட்காந்து எந்நேரமும் டிவி பார்க்குறாங்க, போகோ சேனல் பார்க்குறாங்க, சோட்டா பீம் பார்க்குறாங்க. அதுல இந்த சோட்டா பீம்னு ஒருத்தன் வர்றானே, லட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்டா லட்டு சாப்பிட்ற அப்படின்னா, டுன் ஆண்டிகிட்ட வாங்கி லட்டு சாப்பிட்றான். ஏன் லட்டு சாப்பிட்றான்னா வீரம் வருங்கிறான். லட்டு சாப்பிட்டா சுகர் தானங்க வரும், எப்படிங்க வீரம் வரும்? ஆனால் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது. நம்ம பிள்ளைகள் உட்காந்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சுக்கி ஒரு குரங்கு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த டிவிக்கு எப்படி கட்டுப்பாடு கொண்டு வர்றது? மொதல் அவங்க டிவி பார்க்கறதுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர்றதா இருக்கட்டும், நம்ம டிவி பார்க்கறதுக்கு நாம எப்படி கட்டுப்பாடு கொண்டு வர்றது? யோசிச்சோமா? எல்லாரும் டிவிக்கு அடிக்ட் ஆயிருக்கும். உண்மையா இல்லையா? 3 விதமான காரியத்தை நம்ம ஒன்று செய்கிறோம். ஒன்று என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க வந்த உடனே ஒரு ஸ்நாக்ஸை அள்ளி வச்சு கார்ட்டூனை போட்டு விட்டு நீ வாட்டுக்கு பாரு, அப்போ தான் என் வேலையை நான் நிம்மதியாக பார்க்க முடியும். நம்ம பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது எல்லாத்தையும் செய்கிறோம். இது ஒன்று. இல்லை, 2வது என்ன செய்கிறோம்னா, நாம் என்ன சீரியல் பார்க்குறோமோ அதையே அவங்களையும் பார்க்க பழக்கப்படுத்திடுறோம். அப்போ நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவனும் பார்க்குறான், நம்மளும் பார்க்குறோம், நமக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா, நீ அந்த ரூமில் உட்காந்து படி, நான் இந்த ரூமில் உட்காந்து டிவி பார்க்குறேன். இது பண்ணுறோமா இல்லையா? இந்த 3 விஷயங்கள் செய்கிறோம். இந்த 3மே சரியா அப்படின்னா 3மே தப்பு. டிவியை பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நேர கட்டுப்பாட்டு ஒதுக்குங்கள். அவங்ககிட்டே கேளுங்க, பாப்பா ஒரு அரை மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு டிவி பார்க்கணும். ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணுக்கும் கெட்டது, உடம்புக்கும் கெட்டது. அரை மணி நேரம் ஆனால் நீ பார்த்துக்கோ, இஷ்டம் தான். என்ன பார்க்க போற, எந்த நேரத்தில் பார்க்க போற, படிச்சுட்டு பார்க்குறியா, இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க போறியா? அவங்கள்ட்டே உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து, அவங்க டிவி பார்க்குற நேரம் அவங்க எதை பார்க்குறாங்கன்னு நீங்களும் பாருங்க. ஏன்னா ஏதாவது ஒரே சேனலுக்கு அவங்க அடிக்ட் ஆகாம மாத்தி மாத்தி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் இப்போ நேரத்தெல்லாம் சிந்து விளையாண்டாங்க, நம்ம இந்தியாவே உட்காந்து டிவிக்கு முன்னாடி கிடந்தோம். ஐயோ ஒரு தங்கத்தை வாங்கிறாதா அந்த தங்கம் அப்படின்னு ரொம்ப ஆசையா பார்த்தோம். விட்டுட்டாங்க. இருந்தாலும் வெள்ளி வாங்கிட்டோயா, இந்தியாலே ஃபர்ஸ்ட் வெள்ளி, அட்ரா 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 அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் இல்லையா? அப்ப அந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து உட்காந்து அவங்களும் குதூகலமா பார்த்தாங்க.
அப்படி அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு விளையாட்டை கொஞ்ச நேரம் பார்க்கலாம், செய்தி கொஞ்ச நேரம் பார்க்கலாம், நல்ல படத்துல ஒரு நல்ல காட்சி வருதுன்னா இந்த படத்தை பாரு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த காட்சியை பாருன்னு காமிக்கலாம், ஒரு நல்ல பாடலை பார்க்க வைக்கலாம், கார்ட்டூன் சேனல்லே நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை பார்க்க வைக்கலாம். இப்படி கலவையா பார்க்க வச்சிங்கன்னா அவங்க அடிக்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளும் அடிக்ட் ஆகாமல் இருக்கணும். கரெக்டாக 6 மணி ஆனால் இந்த சீரியலை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேங்க்கா, அது ஒரு பெருமை நம்மளுக்கு. 9 மணி எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த சேனல் அந்த சீரியல் நான் பார்த்தே தருவேன். வேணாங்க, அந்த சீரியல் நம்ம குழந்தைய வளர்க்க போகிறது கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்ட போகிறது கிடையாது. பொழுது போக்குகிற ஒரு கருவிதானே தவிர நம் பொழுதை ஆக்கிரமிக்கிற கருவியாக ஒருபோதும் அந்த டிவிக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. அதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு மாற்று ஏற்பாடுனா புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கலாங்க. புத்தக கண்காட்சி நிறைய தடவை இந்த காந்தி கலை மன்றத்தில் போடுவாங்க. இப்போ நிறைய பள்ளிக்கூடங்கள்லேயே வைக்கிறாங்க. நீங்கள் கூட்டு போங்க, நீங்கள் ஒரு புக்கு வாங்குங்க, குழந்தைகளை ஒரு புக்கு வாங்க சொல்லுங்கள். காமிக்ஸ் புக்கு, பீர்பாலுடைய கதைகள், தெனாலி கதைகள், இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான புக்கு அவங்கள வாங்க வச்சு நீங்கள் உட்காந்து படிங்க, அவங்களையும் உட்காந்து படிக்க வைங்க. ஏதாவது ஒரு கதையை மட்டும் படிக்க சொல்லிட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அதில் அவங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படிங்கிறத உட்காந்து விவாதம் பண்ணுங்க. ஒரு பூ கடைக்கு போனோம்னு வைங்களேன், பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? நம்ம 200 பூ வாங்கினோம்னா அது ஒரு 50 பூ கேட்கும், எனக்கு தலைக்கு வச்சுவிடு. அப்போ புத்தக கடைக்கு நம்ம அடிக்கடி போனோம்னா அவங்களும் புத்தகம் வாங்குகிற ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்வார்கள். அது ரொம்ப வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. வெளியில போய் கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க. முன்னாடியெல்லாம் வேர்வை தீர்ற வரைக்கும் விளையாண்டோம், இப்போ மொபைலில் சார்ஜ் தீர்ற வரைக்கும் விளையாடுறாங்க. விளையாட்டுன்னா அதுதான், உட்காந்து 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 டெம்பிள் ரன் அப்படி இப்படின்னு விளையாடிட்டே இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வண்ணத்து பூச்சியை நம்ம சாதாரணமாக பார்த்தோம், வானத்தில் விமானம் போனால் ஆச்சரியமாக பார்த்தோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் விமானத்தை சாதாரணமாக பார்க்குறாங்க, வண்ணத்து பூச்சி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓ, இப்படி ஒரு பறவை இருக்குதா அப்படிங்கிறாங்க. அப்போ உலகமே அவங்களுக்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். லீவு கிடைக்கும் போது கிராமத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டு போங்க. இந்த மாதிரி நல்ல உறவுகளை, நல்ல நட்புகளை அவர்கள்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் புரிய ஆரம்பிக்கும். அவர்களுக்கான கொள்கலனை நிரப்பிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லா பிள்ளைங்களும் டாக்டர் ஆயிடணும், எல்லா பிள்ளைங்களும் இன்ஜினியர் ஆயிரணும்னா என்னங்க பண்றது? ஒரு 10 வருஷமா ஒரு அலையை அடிச்சது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங். இப்போ என்னாச்சு? தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கான். வீடு கட்டுறது கொத்தனார் கிடைக்க மாட்டான், கொத்தனாரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் 4 இன்ஜினியர் சும்மா உட்காந்துருக்கான், கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நானும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எதுக்கு? எல்லாரும் இன்ஜினியரிங் படித்தா யார் சிந்து மாதிரி விளையாட போகிறது? 10ஆப்பில் ஃபெயிலாக தான் போனார் சச்சின். இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட்டில் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சச்சின் தான். நீ 10ஆப்பில் ஃபெயிலாக போயிட்டு அவங்க அப்பா தூக்கி போட்டு 4 அடி அடிச்சு திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருன்னு வச்சிருந்தாருன்னா ஒரு சச்சின் கிடைச்சிருக்க மாட்டாரே, ஒரு பிடி உஷா கிடைச்சிருக்க மாட்டாங்களே, ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் இந்த நாட்டுக்கு இல்லாமல் போயிருப்பாரு. இப்போ எல்லா குழந்தைகளும் படிக்க தான் வரணும் அப்படின்னா பேச்சு துறைக்கு யார் வர்றது? ரவிவர்மா மாதிரி யார் ஓவியம் வரைகிறது? யார் சிறந்த சினிமா படங்கள் எடுக்கிறது, பாடல் எழுதுறது? எல்லா துறைக்கும் ஆள் வேணும் இல்லையா? எல்லா துறையும் பணமும் கிடைக்கிறது, புகழும் கிடைக்கிறது என்றால் அவர்களுக்கு என்ன துறை பிடிக்கிறது என்பதை அவர்களை விட்டே தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். எதுக்கெடுத்தாலும் நம்மளுடைய கனவுகளை திணிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு 1ஆம் ரேங்க் எடுக்கிறப்பல ஒரு தடவை 2ஆம் ரேங்க் எடுத்துட்டா போதும், அவ்வளோதான், நம்ம கிரீடம் இறங்கிரும். அந்த டீச்சர் அன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி இத்தனை தடவையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தானே, இந்த தடவை எப்படி செகண்ட் இருக்கட்டும் மேடம், அவன் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், இல்லை அதெல்லாம் கிடையாது மிஸ், எனக்கு மனசே ஆறலை மிஸ், நான் 3 நாளாக தூங்கலை சாப்பிடல, என்ன ஆகி போச்சு? ஒரு ரேங்க் குறைஞ்சு போயிட்டான், அது ஒன்றும் குறை இல்லைங்க. அவனுக்கு வேறு ஒரு துறையில் கூட ஒரு கவனம் ஏற்பட்டு இருக்கலாம். போட்டு படுத்தக்கூடாது. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்குலேருந்து வீட்டுக்கு வருது, சின்ன பையன், அவன் பேக்கில் ஒரு லெட்டர் வச்சுருக்குறாங்க டீச்சர். எடுத்து அந்த அம்மா வாசிச்சு பார்க்குறாங்க, உங்கள் பையன் டாமி ரொம்ப மக்கு, அவனுக்கு அறிவு குறைவு, காதும் கேட்க மாட்டேங்குது, இவனை வச்சு பாடம் எடுக்கிறதுல எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுது, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லெட்டர் நமக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்? தூக்கு போட்டே செத்து போயிடுவோம், இப்படி எழுதிட்டாங்களேன்னு. ஆனால் அந்த அம்மா வருத்தமே படலை. இது உங்களுடைய கருத்து இருக்கட்டும், இது உங்களுடைய கருத்து, ஆனால் என் குழந்தையின் மீதான என்னுடைய கருத்து வேறு என்று அந்த குழந்தையை உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எந்த குழந்தை படிக்க லாயக்கு இல்லை என்று பள்ளிக்கூடத்திலிருந்து அனுப்பப்பட்டதோ அந்த குழந்தையை பற்றி இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் பாடமாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு குழந்தைக்கு காது கேட்காது, மன அறிவு கம்மி. ஆனால் ஒரு தாய் நினைத்ததால் ஒரு மின்சார பல்பை, கரண்டை, ஒரு சினிமாவை கண்டுபிடித்த ஒரு பெரிய அறிவியலாளனை அவளால் உருவாக்க முடிஞ்சது. அந்த நாளிலே ஷாக் அடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, நமக்கு கரண்டே கிடைச்சிருக்காது. அப்போ ஒரு தாய் நினைத்தால் எல்லாருடைய கருத்துக்களையும் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு அந்த குழந்தைக்கான சரியான வாய்ப்பை உருவாக்க முடியும்.
இன்னொரு விஷயம் நம்மகிட்ட உள்ளது, கம்பேர் பண்ணி பார்க்குறது. எப்போ பார்த்தாலும் ரேங்க் கார்டு வந்த உடனே நம்ம செய்கிற முதல் காரியம், உன் பக்கத்தில் உட்காந்துருப்பாள் அவன் எத்தனை மார்க் எடுத்தா, உனக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருந்தாம்ல அவன் எத்தனை மார்க் எடுத்தான், இந்த எதிர்த்த வீட்டு பையன் எத்தனை மார்க் எடுத்தான், அப்படிலாம் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ரெண்டு விதமான ஒப்பீடு நம்ம வச்சிருக்கிறோம். ஒன்று என்னன்னா, என்ன வேணா பாரு அந்த நித்யா உன்னோட அழகா பாடுறா அப்படின்னு சொல்றது இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்னொன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, பத்மாவை விட நீ தான் சூப்பரா டான்ஸ் ஆடுற, இதுவும் தப்பு. இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தப்பு, ஓவர் காம்ப்ளெக்ஸும் தப்பு, ரெண்டுமே தப்பு. அவங்களே அவர்களாக இருக்க விடுங்கள். அவங்களால எது முடியுதோ அதை அவங்க சந்தோஷமா செய்யட்டும். அதற்கான வாய்ப்பை நாம கொடுப்போம். ரோஜாப்பூ மாதிரி முல்லைப்பூ இருக்காது, முல்லைப்பூ மாதிரி பிச்சுப்பூ இருக்காது, பிச்சுப்பூ மாதிரி மல்லிகைப்பூ இருக்காது. அதுக்காக இது ஒண்ணுக்கொன்னு குறைந்தது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வாசம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி அழகு இருக்கிறது. என் பிள்ளை ரோஜாப்பூ, உன் பிள்ளை மல்லிகைப்பூ இருந்துட்டு போட்டுமே. அவரவர்கள் வாசத்தோடு, அவர்களோட மனத்தோடு, அவர்களால் முடிந்த அளவு இந்த சமூகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமே என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குங்க, ஜீன்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க என்னதான் ஒரே ஃபீஸ் கட்டினாலும், ஒரே கடையில் யூனிஃபார்ம் வாங்கினாலும், ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே டீச்சர்கிட்ட படிக்க வச்சாலும், மரபணு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதன்படி தான் அந்த குழந்தைகள் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க மேலே வருவாங்க. எடுத்து வீட்டுக்காரே மாதிரியே வரணும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு குட்டி பையன் ஸ்கூல் விட்டு வந்தான்ப்பா, நீ அறிவாளி அறிவாளின்னு அந்த மாமாவை சொல்வேல, ஆமாம் அவர் மகன் கணக்கில் ஃபெயிலாக போயிட்டான்ப்பா. அச்சோச்சோ அவன் மகன் கணக்கில் ஃபெயில் ஆயிட்டானா, அப்போ நீ பாப்பா அறிவாளி மகனே ஃபெயிலாக போயிட்டான்னு சொல்கிறேன், நீ வேற ஏன்ட்ட கேட்குற அப்படின்னு இருக்கான். அப்ப நம்முடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்குள்ளே இருக்கும். நாம கணக்குல 40 மார்க் எடுத்திருக்கிறோம்னா இவங்க ஒரு 60-70 வரைக்கும் வருவாங்க. அக்கா 90 தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நம்ம முன்னேற்றலாமே ஒழிய நாம ஒரு மக்கா இருந்துட்டு நீ மட்டும் நம்பர் 1 வரணும் அப்படின்னு தயவு செய்து திணிக்காதீர்கள். அதுக்காக அவங்க வரவே மாட்டாங்கன்னு கிடையாது. அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ, அந்த பாத்திரம் எவ்வளவு தாங்குமோ அவ்வளவு சுமையை மட்டும் அந்த குழந்தைகளுக்கு சுமத்தினீர்கள் என்றால் ரொம்ப அழகா வந்துட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, இந்த குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, பார்த்திருக்கீங்களா? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன, இது என்ன, கடவுள் நம்மளை எப்படி படைச்சான், கடவுள் எங்க இருக்கான், அது இதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த முட்டை எப்படி வந்துச்சு, இந்த சேர் எப்படி வந்துச்சு, இந்த மைக் எப்படி வந்துச்சு, இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, இப்படி ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. எல்லா கேள்விக்கும் நமக்கு விடை தெரியாது, எந்த கேள்விக்குமே நமக்கு விடை தெரியாது. ஆனா எரிஞ்சு உள்ள வேணாம், சி உன் தொல்லை தாங்க முடியல, முடிஞ்ச அளவு எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமோ அதுக்கு சொல்லுங்க. தெரியாத கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டு சொல்லுங்கள். இந்த தேடல் தாங்க ஒவ்வொரு உயிரையும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. தேடல் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையிலே கண்டுபிடிப்புகள் இல்லை, வாழ்க்கையிலே உயர்வு இல்லை. தேடுகல்வி இல்லாத உரை தீக்கு இரையாக்குவோம் என்று பாரதி சொன்னான். எதையும் தேடி தேடி கற்க வேண்டும். அந்த குழந்தைகிட்டே கேளுங்க, ஆமா இது என்னது தெரியலையே, உங்க மிஸ்ட கேட்டுவா, அந்த அவங்ககிட்ட கேட்போம், இவங்ககிட்ட கேட்போம். நீங்களும் ஒரு குழந்தையாக மாறி அந்த கேள்விக்கான விடையை தேட ஆரம்பியுங்கள். என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு கேட்டிருக்கிறா, அவங்க அடுப்புல சமைக்கும் போது பார்த்துட்டே இருந்திருக்கிறா, கேஸ் அடுப்புல, அம்மா இது என்னதுமா, இது எப்படி இந்த தீ வருது? உடனே அவங்க ரொம்ப அறிவாளியா சொல்லியிருக்காங்க, இந்த சிலிண்டர் இருக்குல்ல, ஆமா அதுக்குள்ள கேஸ் இருக்கு, ஓ இதை நம்ம திறந்த உடனே அது அப்படியே டியூப் வழியா வந்து அப்படியே இந்த அடுப்புல அப்படியே எரியுது. உடனே இந்த குழந்தை திருப்ப கேட்டிருக்கு, அப்ப இந்த அடுப்புல எரியிற தீ டீப் வழியா போய் சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா, அட சனியனை வீடான வீட்டுல வெள்ளிக்கிழமை பொழுதுமா இப்படியா பேசுவேன் 4 அரைஞ்சு விட்டுருக்குறாங்க. பிறகுதான் அப்பெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நல்ல கேள்வி தானேங்க, நம்ம கூட கேட்காத கேள்வி அந்த குழந்தை கேட்டிருக்குது. நாங்க ஒரு 4-5 பேர்த்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், இதுக்கு என்ன ஆன்சர். பிறகு அவங்க சொன்னாங்க, அது வந்து எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அதுக்குள்ள இருக்கிற கேஸ் பிரஷரின் காரணமா உள்ள இருக்கு, அது எதையும் வெளியே தான் தள்ளுமே ஒழிய உள்ளே இழுத்து கொள்ளாது அப்படின்னு ஒரு விடையை நாங்க நிறைய பேர்த்திட்ட கேட்டு தெரிஞ்சு அந்த குழந்தைகிட்ட அதுக்கப்புறம் சொன்னோம். உடனே அது வேற ஒரு கேள்வி கேட்டுச்சு, அது வேற விஷயம். அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இதன் மூலமாக நாம் நம்முடைய அறிவையும் விருத்தி செய்து கொள்ள முடியும். அதனால தேடுதல் உள்ள குழந்தையை தயவு செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடாதீர்கள். இன்னொரு விஷயம், நம்ம குழந்தைகள்கிட்ட, இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள்கிட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய விரும்புகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? பொரிச்ச ஐட்டம், லேஸு, குர்குரே, இந்த மாதிரி இந்த பாக்கெட் ஐட்டம்னா பேயா திங்கிறாங்க, பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் ஒரு புட்டை வச்சு கொடுங்க சாப்பிட மாட்டாங்க, ஒரு களி கிண்டி கொடுங்க சாப்பிட மாட்டாங்க, நல்ல விஷயங்கள் காய்கறி சாலட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பொரிச்ச ஐட்டங்கள், தெருவில் விற்கிற இந்த சிக்கன் 65 இதெல்லாம் பார்த்தா அப்படியே பறப்பாங்க, எனக்கு எனக்கு எனக்குன்னு. அப்போ இந்த பழக்கத்தை எப்படி சரிப்படுத்துவது அப்படின்னு நியூயார்க்லேயே இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களும் இப்படி தான் தின்னுட்டு தெரியுறாங்க அந்த குட்டி பசங்களாம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி உட்காந்து ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறாங்க, இந்த குழந்தைகளை எப்படி சரி பண்ணுறது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்னா அவங்க ஒழுங்காக சாதம் சாப்பிட்றாங்க,
அவங்க காய்கறி சேர்த்துக்கிறாங்க, அவங்க பருப்பு எடுத்துக்கிறாங்க, இந்த ஜங்க் ஃபுட்டை விரும்புவது இல்லை அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ குழந்தைகள் சாப்பிடும்போது நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைகளை சாப்பிட உட்கார வச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்றத பார்த்து அவங்க சாப்பிடுவாங்க. இந்த தனிமையும் டிவியை பார்த்துக்கிட்டு நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடு நம்ம ஒப்படைக்கிறது தான் அந்த குழந்தைகளுக்குள்ளே இந்த நொறுக்கு தீனி தின்கின்ற பழக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. அதனால அதையும் சரி பண்ணுங்க. கல்வியில எப்படி ஆர்வத்தை உண்டு பண்றது, இதைப்படி அப்படின்னு சொல்லாம ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்ன படிச்ச, என்ன சொல்லி கொடுத்தாங்க, அம்மாவுக்கு சொல்லி கொடு அப்படி நீங்க ஒரு மாணவியாக அவங்க முன்னாடி உட்காருங்க. நீங்களே ஒரு மாணவனா மாதிரி என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்பாவுக்கு சொல்லு அப்படின்னு நீங்க உட்காரும் போது அந்த குழந்தை அது டீச்சரா மாறும். இன்னைக்கு தமிழ்ல இது சொல்லி கொடுத்தாங்க, இங்கிலீஷ்ல இது சொல்லி கொடுத்தாங்க, இந்த ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க ஒரு ஆசிரியராக மாறி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவங்களுடைய கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். நீங்க வீட்டிலேயே ஆசிரியராக உட்கார்ந்துருந்தீங்கன்னா குழந்தைக்கு எரிச்சல் ஆயிடும். அப்ப நாம மாணவர்களாக மாறும்போது குழந்தைக்கு அந்த ஆர்வம் அதிகமாகிறது. பள்ளிக்கூடம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் ஃபீஸ் கட்டியிருக்கோம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க பாடு. பள்ளிக்கூடம்ங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அது ஒரு உற்சாகமான இடம். ஒரு டூர் கிளம்பி போற மாதிரி பிள்ளைங்களை சந்தோஷமா அனுப்பி வைங்க. ஏன்னா நெப்போலியன் ஒரு மிகப்பெரிய அரசன் இருந்தான். நீங்க பார்த்திருப்பீங்க வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றிகளை சந்தித்த ஒரு முக்கியமான அரசனுக்கு பெயர் நெப்போலியன். இங்கிலாந்தையே அவன் மாத்தி காமிச்சான், ஒரு புதிய பிரான்ஸையே அவன் உருவாக்கி காண்பித்தான். 69 போர்க்களங்களில் அவன் தைரியமாக நின்று ஜெயித்திருக்கிறான். அதுல 19 போர்க்களங்களில் அவன் குதிரையை எதிரிப்படைகள் வீழ்த்திய பிறகும் நின்று கொண்டே சண்டையிட்டு அந்த வெற்றியை உறுதிப்படுத்திய மிகப்பெரிய மாவீரன் நெப்போலியன். அந்த நெப்போலியன் வாட்டர்லூ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சாதாரண படைத்தளபதி வெலிங்டன் பிரபு கிட்ட தோத்து போயிட்டான். இது பெரிய வரலாற்று அதிர்ச்சி. எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்த ஒருத்தன் சாதாரண ஒரு ஆள்கிட்ட தோத்து போயிட்டானே அப்படின்னு அந்த வெற்றி பெற்ற வெலிங்டன் பிரபுட்ட போய் கேட்டாங்க, இந்த வெற்றி எப்படி உங்களுக்கு சாத்தியமானது, எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு அவ்வளோ பெரிய நெப்போலியன்? அவன் ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ வாஸ் ஓன் ஆன் த பிளே கிரவுண்ட் ஆஃப் ஈடன் என்று சொன்னான். இந்த வெற்றியை ஈடன் என்கின்ற இடத்தில் இருக்கிற என் பள்ளிக்கூடம் வென்று தந்ததுன்னு சொன்னான். அந்த பள்ளிக்கூடத்தில் இவர் ஃபுட்பால் டீமுடைய கேப்டனாக இருந்திருக்கிறார். அந்த அணியை வழி நடத்திய அனுபவத்தை கொண்டு நான் மாவீரன் நெப்போலியனை வெற்றி பெற்றேன் என்றால் ஒரு பள்ளிக்கூடம் எவ்வளவு பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் நம்ம வச்சிருக்கோம், யாரை வேணாலும் குறை சொல்றது. பிள்ளைங்க வரும், அம்மா இன்னைக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டிக்கர்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும். ஆமாம், உங்கள் டீச்சருக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை, தூக்கி போடு. டீச்சரை பற்றி நம்ம வீட்டில் ரொம்ப ஜாலியாக கேலி செஞ்சிடறோம். உங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லுவாங்க, உங்கள் மிஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம விளையாட்டாக தான் சொல்கிறோம், நமக்கு ஒன்றும் அந்த டீச்சர் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஒரு ஜாலியாக தான் சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளுடைய மனசில் அது ஆழமாக பதிஞ்சிடும். மறுநாளில் இருந்து அந்த ஆசிரியர் குறித்த மதிப்பீடு அவர்களுக்குள்ளே குறைய தொடங்கும். அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் பற்றி இந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான், இப்போ வேலு காலிங்னு வருது, அந்த சொட்டையை தானே நீ வை, பேர அட்டன் பண்ணிக்கிறேன். உடனே மறுநாள் அவர் வருவார், நான் தான் வேலு வந்திருக்கேன், இப்போ அந்த சொட்டமாமா வந்திருக்கிறாரு அப்படிங்க சொல்லுங்க. குழந்தைகள் எல்லாத்தையும் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்வார்கள். அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அது மாதிரி திட்டுறதும் ரொம்ப சந்தோஷமாவே திட்டுங்க. இப்படி செய்யக்கூடாது சொல்லலாம், ஏன்டா இப்படி சொல்ற. சில பெற்றோர்கள் திட்டுறதை பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. அன்னைக்கு ஒரு அம்மா திட்டுது, உன் மூஞ்சை பிடிச்சி அப்படியே தரையில உரசிடுவேன் அப்படிங்கிறாங்க. பச்சை பிள்ளைங்க மீனை தாங்க தரையில உரசி நம்ம பார்த்துருக்கோம். உன் மூஞ்சி பிடிச்சி தரையில உரசிடுவேன், உன் மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிருவேன் பார்த்துக்கோ. என்னங்க அது என்ன, நம்ம எதிரியை கூட அப்படி திட்ட மாட்டோம் தெரியுமா? நம்மகிட்டயா சண்டை போடும்போது மூஞ்சி உடச்சிருவேன்னு யார்ட்டையா சொல்லியிருக்கோமா? ஆனால் நம்ம பெத்த பிள்ளையை பார்த்து இப்படி சொல்றதுக்கு நமக்கு எப்படி மனசு வருது? அது அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி விடுங்கள். பிறகு நிறைய அம்மாக்கள் என்ன செய்கிறோம், வீட்டுக்காருக்கு தெரியாமல் 2 புடவை வாங்கி வச்சிருப்போம், தெரிஞ்சு 2 புடவை வாங்கி வச்சிருப்போம், தெரியாம 2 புடவை வாங்கி வச்சிருப்போம். இது அவர் இல்லாதப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் காமிப்போம், இந்த 4 சேலை உன்னை இந்த பாப்பா கேட்கும், நீ 2 தானே வாங்கினதா அப்பாட்ட சொன்ன, ஆமா இன்னொரு 2 அப்பாவுக்கு தெரியாம வாங்கினேன், நீ சொல்லிடாத. அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை குழந்தைக்கு இடையில் கொண்டு வராதீர்கள். பல நாளைக்கு குழந்தை சொல்லும், நீ எனக்கு 2 ரூபா கொடு, இல்லைன்னா நீ 2 சேரீ வாங்கினதா அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு உங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணும். அப்படி ஒரு வாய்ப்பை ஒருபோதும் குழந்தைகளுக்கு தராதீர்கள். அதே மாதிரி காசு கொடுக்குற பழக்கம்,
நம்ம அம்மா அப்பாலாம் இவ்வளோ காசுலாம் நமக்கு கொடுத்து பழக்கலை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு தான் கிடைக்கல, என் பிள்ளைக்கு தர்றேன், என் பிள்ளைக்கு தர்றேன். எதுக்கு அவங்களுக்கு காசு? யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு போய் படிக்க போது, சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போகுது, 10 ரூபா கொடுக்குறது, 20 ரூபா கொடுக்குறது, வச்சுக்கூடாது 50 ரூபா கொடுக்குறது, லஞ்சம் கொடுக்குறது. ஒரு ஷாம்பு போய் வாங்கிட்டு வா, உனக்கு 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிக்கோ. என்ன பழக்கம்? கொடுங்க, குழந்தைகளுக்காக தனியாக பணம் கொடுங்கள். ஆனால் நீங்கள் கொடுக்குற வேலையை செய்வதற்காக ஒரு நாளும் பணம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். இது பிற்காலத்தில் லஞ்சத்தில் போய் முடியும். ஒரு வேலையை செய்யறதுக்கு பணம் கொடுத்து பழக்கிவிட்டோம் என்றால் அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அது ஒரு மோசமான ஒரு தலைமுறையை உருவாக்கிவிடும். கோர்ட்டில் ஒரு திருடனை பிடிச்சி வச்சிருந்தாங்க. ரயிலையே ஓட்ட போட்டு திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் அவன் சொன்னான், என்ன தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் முதல் எங்கள் அம்மாவுக்கு கொடுங்கன்னா. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, நான் ஸ்கூலில் பென்சில் திருடிட்டு வந்தபோது அவங்க ஒன்றுமே சொல்லலை, காலேஜ் படிக்கும்போது பக்கத்து பையன் பர்ஸை தூக்கிட்டு வரும்போது ஒன்றும் சொல்லலை, வேலை பார்க்கும்போது லஞ்சம் வாங்கும் போது அவங்க ஒன்றும் சொல்லலை, இப்போ மட்டும் என்ன ஏன் பிடிக்கிறீங்க, எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த சின்ன வயசுல அவர்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கற்றுக் கொடுங்க. நிறைய பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறது. பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது, ஏங்க அரை டிக்கெட்டுக்காக அவன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை போட்டு 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான்னு சொல்றது, 4 வயசு பிள்ளைய 3 வயசு பிள்ளைன்னு சொல்றது, ஒரு 5 ரூபா 10 ரூபாயை மிச்சப்படுத்துவதற்காக நாம் சொல்லுகின்ற பொய் ஒரு மோசமான தலைமுறையை உருவாக்கிவிடும். சினிமா தேட்டரில் போய் பச்சை மண் இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க. அது வரைக்கும் அவன் தான் கூப்பிட்டுருப்பான். அஜித் படம் பார்ப்போமா வாமான்னு அவன் தான் கூப்பிட்டுருப்பான். இந்த டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் பேசிக்கிட்டே வர்றது. கவுண்டர் வந்தோடனே தூக்கி இடுப்பில் வச்சு தூங்களே அம்மா நான் ஏன் தூங்கணுமா, சே தூங்குற மாதிரி நடிடா அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் அவர் டிக்கெட்டு கிளிக்கிறவர் கேட்பார், இது யாரு? இது பச்சை மண்ணுங்க, இதுக்கு அஜித்னா தெரியுமா விஜய்னு தெரியுமா? அவனே அவர் சொல்லார், இந்த பச்சை மண்ணை இங்கே கொட்டிட்டு போகும், படம் பார்த்துட்டு வரும்போது அள்ளிட்டு போ அப்படிம்பாரு. எதுக்கு? ஒரு 50 ரூபாயும் 100 ரூபாயும் மிச்சப்படுத்துவதற்காக நாம் சொல்லுகின்ற பொய்கள் அந்த குழந்தையை அவங்களுடைய வெள்ளை மனதை அழுக்காக்கி விடும் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பெற்றவர்கள், தந்தை உங்ககிட்ட சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தால், மது அருந்துகிற பழக்கம் இருந்தால், பாக்கு போடுகிற பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு அதை விட்டுறது நல்லது. உங்கள் குழந்தை நல்ல குழந்தையாக மிகச்சிறந்த வெற்றியாளனாக வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்று அவங்க முன்னாடியாவது செய்யாமல் இருங்க. அவங்க முன்னாடி உட்காந்து சிகரெட் அடிக்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்சு மது அருந்திட்டு வந்து மனைவியோடு சண்டை போடுறது, அவங்களுக்கு முன்னால் உங்கள் தீய பழக்கங்களை விட்டுருங்க. இல்லைன்னா இருக்கிற மாதிரி காமிக்காமையாவது இருங்க. ஏன்னா நாம இப்படி இருந்துட்டு என் குழந்தை மட்டும் காந்தியா வரணும், நான் கோட்சேவா இருப்பேன் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை, அது அயோக்கியத்தனம். அதனால் இது வரைக்கும் எப்படி வேணாலும் நம்ம இருந்திருப்போம். நம் குழந்தைக்கு முன்னாவது நாம் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு சிறந்த அப்பாவாக, எங்க அப்பானா இதுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கத்தை அந்த குழந்தைக்கு கொடுங்க. அலெக்சாண்டர் பாரசீக நாட்டில் போய் போரிட்டு இருக்கிறார். பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த நாட்டு அரசன் பயந்து போய் ஓடிட்டான். 3ஆம் டேரியஸ்னு அவனுக்கு பேர். அவன் வரட்டும் அப்படின்னு அந்த ஊர்லேயே கூடாரம் போட்டு இவங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்க. பயங்கரமா ஒரு நாள் காய்ச்சல் வந்துருச்சு அலெக்சாண்டருக்கு, பயங்கர காய்ச்சல். இவர் கூட வந்திருக்கிற வைத்தியர்களெல்லாம் சரி பண்ணவே முடியல, இவரால் எந்திக்கவே முடியல. இப்போ எதிரி நாட்டு வைத்தியர் இவரை பார்க்க வர்றார், பாரசீக நாட்டு வைத்தியர் வர்றார். வந்து இந்த காய்ச்சலுக்கு எங்கிட்ட மூலிகை இருக்கு, அரைச்சு தரவா அப்படின்னு கேட்குறார். அலெக்சாண்டர் பார்க்குறாரு, எதிர்நாட்டு வைத்தியரா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? பிலிப் அப்படிங்கிறாரு. சரி அரங்க அப்படின்ட்டார். அவர் மூலிகையெல்லாம் அரைச்சி மருந்து தயாரித்து ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறார். கரெக்டாக அவர் கொடுக்கும்போது ஒரு ஒற்றன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து மன்னன் கையில் கொடுக்குறான். இது அமைச்சர் கொடுக்க சொன்னார். உடனே இவர் இந்த டம்ளரை கீழே வச்சுட்டு அந்த கடிதத்தை பிரித்து பார்க்குறார். அமைச்சர் என்ன எழுதியிருக்கிறார்னா, அரசே உங்களுக்கு இந்த மருந்து கொடுக்குற வைத்தியன் எதிரி நாட்டு மன்னனுடைய அந்தரங்க வைத்தியன், அவன் கொடுக்கறத குடிக்காதீங்க, ஒருவேளை விஷம் கலந்துருக்கலாம், அதை தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு. இந்த கடிதத்தை மடித்து அந்த வைத்தியன் கையில் கொடுத்துட்டு இவர் குடிச்சிட்டார். வைத்தியன் படித்து பார்த்துட்டு, ஐயோ நான் இதில் எதுவும் கலக்கலைங்க, நான் அப்படி செய்கிறேன், இல்லை நான் நல்லவன், உன்னை நான் நம்புகிறேன், உன்னை நம்பினதுனால தான் லெட்டரை உன்ட்ட கொடுத்த உடனே நான் குடிச்சிட்டேன்ல, நான் உன்னை நம்புகிறேன்னார். எப்படி என்னை நம்புறீங்கன்னு கேட்ட உடனே அலெக்சாண்டர் சொன்ன பதிலுங்க வரலாற்றிலே பொக்கிஷமாக எழுதி வைக்க வேண்டிய வார்த்தை. நீ வந்த உடனே உன் பேர் என்னன்னு கேட்டேன், பிசப் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அப்பா பேர் பிலிப், என்னுடைய அப்பா பேரும் பிலிப். நீ உன் பேர் என்னன்னு கேட்டபோது பிலிப் என்று சொன்னாய். என்னை பெற்ற தகப்பனின் பெயர் பிலிப். என் அப்பாவின் பெயரை வைத்திருக்கிற ஒருவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதனால தான் குடிச்சேன். யோசிச்சு பாருங்க, அப்பாவுடைய பேர் நம் மனசுக்குள்ளே அப்படி ஆழமாக பதிந்திருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட தகப்பனாக அவன் வாழ்ந்திருப்பான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, கதை சொல்லுங்க. எத்தனை பேர் கதை சொல்லியிருக்கிறீங்க உங்க குழந்தைங்களுக்கு? இந்த 10 நாளைக்குள்ள யார் உங்க குழந்தைக்கு புதுசா ஒரு கதை சொல்லியிருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கதை சொல்ற போல் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, அவங்களை கை தட்டுங்க. ஒரே ஒருத்தங்க கதை சொல்லியிருக்கிறாங்க இந்த 10 நாளைக்குள்ள.
கதையிலே பிறந்து கதையிலேயே வாழ்ந்து கதைகளை உருவாக்கிய பூமி இந்த பூமி. யோசிச்சு பாருங்க, யாராவது கதை சொல்லியிருக்கிறோமா? ஆனால் நம்ம எவ்வளோ கதை கேட்டு வளர்ந்தோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கதை நாம கேட்டிருக்கிறோம். நம்ம ஸ்கூல்ல எத்தனை கதைகள் பகிர்ந்துருக்கிறோம். காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு கதைகள் படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுவதற்கு ஒரு கதை நம்மகிட்ட இல்லையா? மகாபாரதம் ஒன்று போதாதாங்க, 1000 கிளைக்கதைகள் கொண்ட ஒரு கதை. பெரிய கதையை நம்ம இந்தியாக்காரன் தான் எழுதியிருக்கான். உலகத்திலேயே சின்ன கதையை நம்ம இந்தியாக்காரன் தான் எழுதியிருக்கான். என்ன கதை? ஒரு ஊர்ல ஒரு நரியான், அதோட சரியான். இப்படி ஒரு சின்ன கதை யாராவது எழுதியிருக்காங்களா? நம்ம தான் எழுதியிருக்கோம். ஆனால் அந்த சின்ன கதைக்குள்ள எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஒரு ஊர் இருக்குது, ஒற்றுமையா இருக்கு. அந்த ஊர்ல ஒரே ஒருத்தன் நரி மாதிரி இருக்கான்னு வைங்க, அந்த ஊர் என்ன ஆகும்? அதோட சரியா போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன கதைக்குள்ளே நம்மால் வைக்க முடிகிறது என்றால், இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்ல கற்றுக் கொடுங்கள், ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்கள். நீங்க என்ன மதமாகவும் இருந்துட்டு போங்க, மதம் இங்க விஷயமே இல்லை. ஆன்மீகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாவிட்டால் நாம் நல்ல பிள்ளைகளை வளர்க்க முடியாது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா சமயத்திலே, ஆன்மீகத்துல. எனக்கு விவிலியத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னைக்காவது பறவை விதைச்சிருக்கா, அறுவடை செஞ்சிருக்கா? ஆனா வானமே அதுக்கு சொந்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் பைபிள்ல இருந்து எடுத்து சொல்லிக் கொடுங்க. பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். விவேகானந்தர் சொல்றார் ரொம்ப அழகா, என் தேசத்து இளைஞன் பகவத்கீதை படிப்பதை விட ஃபுட்பால் விளையாடுவதை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த விளையாட்டை அவங்க என்கரேஜ் பண்றாங்க, அதை சொல்லிக் கொடுங்க. விவேகானந்தர் சொல்றார் நல்லா விளையாடணும்னு சொல்றார். நபிகள் நாயகம் ஒரு நாள் போறார், நல்ல ஒரு குளிர்காலம், ஒரு கோட் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறார். எதுக்கு ஒரு ஏழை குளிர்ல நடுங்கிக்கிட்டு சட்டையே இல்லாம வர்றான். பார்த்த உடனே அந்த கோட்டை கழட்டி கொடுத்துட்றாரு. உள்ள பார்த்தா அவர் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிறார். அவர் சீடர் சொல்றாரு, என்ன நீங்க கிழிஞ்ச சட்டையை அவனுக்கு கொடுத்துட்டு கோட்டை நீங்களே போட்டிருக்கலாம்ல. அப்பதான் நபிகள் நாயகம் ஒரு அழகான பதில் சொல்றார், நீ ஒருவனுக்கு எதையாவது கொடுக்க ஆசைப்பட்டால் உன்னிடம் இருப்பதிலேயே சிறந்ததை கொடு, பழச கொடுக்காது, நல்லதை கொடு, அதுதான் உண்மையான தானம் தர்மம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கதையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அன்னை தெரசாவை பற்றி சொல்லிக் கொடுங்கள், அப்துல் கலாமை பற்றி சொல்லிக் கொடுங்கள். நிறைய இருக்குங்க. ஒரு வாரம் சிறுவர் மலர் படிங்க, பூந்தளிர் படிங்க, நெட் எடுத்து சிறுவர் கதைகள் அடிச்சிங்கன்னா 1000 கதை வரும். ஒரு கதை 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கதை அவங்களுக்கு சொல்லுங்க. ஒரு கதையை அவங்கள சொல்லுங்க. கதை சொல்லி ஒழுக்கத்தை வளர்த்த, நெறிமுறைகளை வளர்த்த தேசம் இந்த தேசம் என்பதால் தயவு செஞ்சு இன்னையிலிருந்து நீங்க கதை சொல்லிகளாக மாறுங்கள். அது உங்க உலகத்தையும் உற்சாகப்படுத்தும், குழந்தைகளுடைய உலகத்தையும் உற்சாகப்படுத்தும். ஏன் தெரியுமா? மகாத்மா காந்தி ஒரு நோஞ்சான் குழந்தை, ஒல்லியா பரிதாபமா இருப்பார். ஆனா அந்த குழந்தை அரிச்சந்திரன் கதை கேட்டு வளர்ந்தது, சிரவணன் கதை கேட்டு வளர்ந்தது, ஒரு தேசத்திற்கே தலைமை தாங்கியது. கதை கேட்டு வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு தேசத்திற்கே தலைமை தாங்க முடிகிறது. ராமாயண மகாபாரத கதை கேட்டு வளர்ந்த வீர சிவாஜி மராட்டியத்தையே ஆள முடிந்தது என்றால், ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடிந்தது என்றால் கதை அவ்வளவு முக்கியம். ஏன் எல்லாருமே குழந்தைகளை இருந்தவங்க தானங்க. பஸ்ஸில் ஒரு பொண்ணை அப்படி ஒரு மோசமான சிதைவுக்கு உள்ளாக்கியவனும், பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆசிட்டை ஊற்றியவன் கூட ஒரு காலத்தில் குழந்தையாத்தானே இருந்திருப்பான். ஏன் அந்த குழந்தைகள் இப்படி மாறி போனார்கள்? அவங்களும் குட்டி பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க, தவழ்ந்திருப்பார்கள், அம்மா மடியிலே உறங்கி இருப்பார்கள், அண்ணன் தங்கையோடு விளையாடி இருப்பார்கள். ஆனா ஏன் இப்படி மாறி போனார்கள்? நல்ல விழுமியங்கள், நல்ல நெறிமுறைகள், வாழ்க்கைக்கான ஒழுக்க கூறுகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இல்லைன்னா அந்த குழந்தைகள் நல்லவர்களாக மாறி இருப்பார்கள். ஒரு கடற்கரையில தண்ணியில மட்டும் வாழக்கூடிய நண்டுகள்லாம் ஒரு நாள் பெரிய அலையில ஒரு 1000கணக்கான நண்டுகள் கடற்கரையில விழுந்துருச்சு. உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான நண்டுகள். ஒரு குட்டி பாப்பா என்ன செய்யறா, ஒவ்வொரு நண்டா தூக்கி கடல்ல போடுறா. ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு, நீ ஒன்னொன்னா பிடிச்சு போடுறதுக்குள்ள 1000 நண்டு செத்து போயிடும், உன்னையால என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்? அந்த குழந்தை சொன்னது, இத்தனை நண்டுகள் வாழ்க்கையில என்னால மாற்றத்தை உருவாக்க முடியாது, ஆனா நான் தூக்கி போடுறேன் இல்லையா, இந்த நண்டுகளுடைய வாழ்க்கையில என்னால மாற்றத்தை உருவாக்க முடியும்ல அப்படின்னது. நம் முன்னாடியும் கோடிக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான குழந்தைகள் நம் முன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய குழந்தையின் வாழ்க்கையில் மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியுமா? முடியாது. நம் வீட்டில் வளர்கிற அந்த ஒற்றை குழந்தை, அந்த 2 குழந்தைகளுக்குள் ஒரு மாற்றத்தை, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு விழுமியத்தை, ஒரு நெறிமுறையை நம்மால் உருவாக்க முடியும். என் பிள்ளையை நான் நல்லவனாக வளர்த்தால் இந்த சமூக விரோதிகளில் ஒருவனின் எண்ணிக்கையை நான் குறைக்கிறேன் என்பது உண்மையா இல்லையா? உங்க குழந்தைகளை நீங்கள் நல்லவனாக வளருங்கள். உங்கள் குழந்தையை நேர்மையாளனாக, கண்ணியமானவனாக, நல்ல தலைமுறையாக நீங்கள் வளர்த்தால் போதும், இந்த சமூகம் மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம்.
புத்தர் சித்தார்த்தர் புத்தரா மாறி அவருடைய தியான மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு ராகுலன் அவருடைய மகன் வர்றான். அவங்க எல்லாருமே புத்த மதத்தை தழுவிடுறாங்க. பார்க்க வர்றான். உள்ள நுழைஞ்சு வரலாமா அப்படின்னு கேட்குறான். அப்பா சொல்றார், புத்தர் சொல்றார், அந்த வாசல்ல இருக்கிற அந்த வாய் அகன்ற பாத்திரத்துல தண்ணி இருக்குது இல்லையா, ஆமா சுத்தமான தண்ணி, ஆமா அதுல உன் கையையும் காலையும் அப்படியே உள்ள விட்டு அலம்பிட்டு வா அப்படிங்கிறார். சரி, கை காலெல்லாம் அப்படியே உள்ளே கழுவிட்டு வந்து உட்காந்துடுறான். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு தண்ணி தாகம் எடுக்குது அப்படிங்கிறான். இப்படி கை காலெல்லாம் அலம்பிட்டு வந்தேல அந்த தண்ணி எடுத்து குடி அப்படிங்கிறார். அதை எப்படி குடிக்க முடியும் அப்படின்னா, ஏன் குடிக்க முடியாது, அது அசுத்தமாயிடுச்சு அப்படின்னா. யாரால அசுத்தமாச்சு? என்னால தான் அப்படின்னா. உன்னால் கலங்கப்பட்டது தானே இந்த தண்ணி, அதற்கு முன்னால் அது சுத்தமாகத்தானே இருந்தது. இந்த உலகமும் அப்படித்தான். நீங்கள் வருவதற்கு முன்னால் சுத்தமாக இருந்தது, நீங்கள் வந்த பிறகுதான் கலங்கப்பட்டு போனது என்று அவர் சொன்னார். நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய மொழி, நம்முடைய செயல்களால் சுத்தமான இந்த குழந்தைகளை, பரிசுத்தமான குழந்தைகளை கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தமான குழந்தைகளுக்கு ஒரு அன்பான சூழலை, ஒரு அழகான சூழலை, ஒரு அமைதியான சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக வருவார்கள். சுஜித்தான் ஒரு சின்ன குழந்தை, பிறக்கும் போதே பார்வை இல்லை. அந்த பொண்ணு அம்மா காலை கட்டிக்கிட்டு அழுதுச்சு. என்னை ஏமா பெத்த, என்னை எதுக்கு நீ பெத்த, எனக்கு எதுவுமே தெரியலம்மா, இருட்டு தெரியல, வெளிச்சம் தெரியல, சூரியன் நிலா எதுவுமே தெரியலம்மா, மஞ்சள் கலர் சிகப்பு கலர் எதுவுமே தெரியல, என்னை ஏமா பெத்த, எல்லா பிள்ளைங்களும் கேலி பண்றாங்க, என்னை கொன்றுமான்னு அம்மா காலை கட்டிக்கிட்டு அழுதது. அம்மா சொன்னாங்க, சுஜிதா சுஜிதா நீ அழாத சுஜிதா, இன்றைக்கு உன்னால் இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை என்று நீ வருத்தப்படுகிறாய், நீ நல்லா படி, நீ நல்ல ஒரு முக்கியமான பதவியை பிடித்து விட்டால் இந்த உலகம் உன்னை கோடி கண்களால் பார்க்கும், உன்னால் பார்க்க முடியாத உலகம் உன்னை பார்க்கும் சுஜித்தான் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். 2011ஆம் ஆண்டு நம் தமிழ்நாட்டிலே IAS தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று ஆட்சியாளராக அமர்ந்த பெண்ணின் பெயர் சுஜிதா. 2 கண்களால் அவளால் உலகத்தை பார்க்க முடியல, ஆனால் கோடி கண்களால் நாம் இன்றைக்கு அவளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவளுக்காக கைதட்டி கொண்டிருக்கிறோம். கார்த்தின்னு ஒரு பையன், அப்பா இல்லாத பையன், அம்மா தான் வளர்க்குறாங்க. மேலூருக்கு பக்கத்தில் சின்ன கிராமம், ஏதோ கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்து அவனை வளர்க்குறாங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், 40 மார்க் எடுக்கவங்கள படாத பாடு பட்டுருவான். அரைப்பரிச்சை நாளைக்கு தொடங்குது. அம்மாட்ட கேட்குறான், கரண்ட் போயிடுச்சு, என்னம்மா கரண்ட் போயிடுச்சு, எப்படி படிக்கிறது? சரி, பக்கத்தில் தான்ட்டு அம்மா வேலை பார்க்குற கல்யாண மண்டபம், அங்கே ஜென்ரேட்டர் போட்டிருப்பாங்க, அங்கே உட்காந்து படி. இது 8-9 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. சரி அப்படின்னு கல்யாண மண்டபத்தில் அவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். அவங்க அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் யோசிச்சேன், அம்மா வேலை பார்க்குறாங்க தெரியும், என்ன வேலை பார்க்குறாங்க நம்ம பார்த்ததே இல்லைன்ட்டு முக்கை மூடி வச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறான். அந்த சமையலறையில் மலை மாதிரி வெங்காயங்களை குமிச்சு வச்சுருக்காங்க. இவங்க அம்மா ஒரு அருவாமனையை வச்சு உட்காந்துக்கிட்டு கட 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 கடன்னு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவனால 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியலை. டீ கண்ணெல்லாம் எரியுது, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு கேட்குறான், இந்த வேலை தான் பார்த்து நீ படிக்க வைக்கிறியாம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீ படிக்க வைக்கிறியாம்மா, உனக்கு கண்ணு எரியலையாம்மா, நெஞ்சு வலிக்கலையாம்மா? அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கும் கண்ணீராக வருண்டா, எனக்கும் நெஞ்செல்லாம் அடைக்கும். நான் அப்போல்லாம் நான் என்ன நினச்சிக்குவேன் தெரியுமா, என் பிள்ளை கார்த்தி படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்னா நான் இந்த வேலையே பார்க்க வேண்டாமேன்னு நினச்சி நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன். நாங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து அவன் படித்தான், சின்சியராக படித்தான். 12ல் 1187 மதிப்பெண் எடுத்து அவனுக்கு டாக்டர் சீட் மெரிட்டில் கிடச்சிது. வேணான்னு சொல்லிட்டு பொறியியல் துறையை எடுத்து IITயில் படித்தான். அமெரிக்காவிலே இளம் விஞ்ஞானிகளுக்கான கண்டுபிடிப்புன்னு அப்போ ஒரு போட்டி வைக்கும்போது இவன் முதல் பரிசு பெற்றான். இவன் கண்டுபிடித்த மிஷின் வெங்காயம் நறுக்கிற மிஷினை கண்டுபிடிச்சான். அமெரிக்காக்காரங்க கேட்டாங்க, இதுக்கான பேட்டன் ரைட்ஸை எங்களுக்கு கொடு அப்படின்னு. அவன் சொன்னான், நீ எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த காப்புரிமம் என் தாய் நாட்டிற்கும் என் அம்மா சிந்திய கண்ணீருக்கும் மட்டும்தான் சமர்ப்பணம் என்று அந்த பிள்ளை சொன்னான் என்றால் அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அற்புதமான அன்பான தன்னையே தரக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஏன் எங்கேயோ போனோம்? நீங்கள் வைமா வித்யாலயான்ற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. கேசாடி மிர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேற்று மொழி, அறிவின் புதையலா அதுக்கு பேர். அது மாதிரி தான் நான் வைமாவும் நினச்சேன். வைமாங்கிறது இது ஏதோ ஃப்ரெஞ்சு வேர்டு போலன்னு. அப்புறம் தான் மற்றவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அது ஃப்ரெஞ்சு வேர்டெல்லாம் கிடையாது, திருப்பதி செல்வன் சாருடைய அம்மா அப்பா பேரைத்தான் அவர் வச்சிருக்கிறாரு. வைத்தியலிங்கம் மாரியம்மாள் என்கின்ற தன் பெற்றோரின் பெயரை தன் பள்ளிக்கூடத்திற்கு வைமா என்று ஒரு மனிதர் இங்கே பெயரிட்டிருக்கிறார் என்றால் அந்த பெற்றோர் எப்படி ஒரு அன்பான ஆழமான பாதிப்பை அவருக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு பெற்றோராக நாம் வாழ வேண்டும். எம்ஜிஆர் என்ன ஒரு ஸ்டுடியோ திறந்தாலும் சத்யான்னு தான் பேர் வைப்பாரா, அவங்க அம்மா பேர்.
ஜெயலலிதா அவர்கள் யாராவது குழந்தைய கொடுத்தா படகுன்னு சந்தியான்னு தான் பேர் வைப்பாங்களா, அவங்க அம்மா பேர். கலைஞர் அவர்கள் எந்த ஒரு நல்ல திட்டத்துக்கும் அஞ்சுகம் அம்மாள் அப்படின்னு தான் பெயர் வைப்பாங்களா, அது அவங்களுடைய அம்மாவின் பெயர். நம்ம அம்மா பெயர், நம்முடைய அப்பா பெயர் எப்படி நமக்குள்ளே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதோ அது மாதிரி நம்முடைய பெயரை நாளை நம் பிள்ளை அவர்களுடைய நிறுவனத்திற்கு வைக்க வேண்டும். நம்முடைய பெயரை அவர்கள் காலமெல்லாம் சுமந்து கொண்டு திரிய வேண்டும் என்றால் நாம் அவர்கள் மனதில் எழுதுகின்ற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தையாக இருக்க வேண்டும், வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த குழந்தைகள் எல்லாம் தேவ தூதர்கள், இறைவனால் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய உலகத்தை நாம் அழகானதாக அற்புதமானதாக மாற்ற வேண்டிய வாய்ப்பும் வரமும் நம் கைகளில் தான் இருக்கிறது. இனி அவர்களுடைய எண்ணங்களை நாம் ஏற்றமடைய செய்வோம். மதிப்பெண்கள் முக்கியமில்லை, மதிப்பான எண்ணங்களோடு அவர்கள் வளர்கிறார்களா என்பதுதான் முக்கியம். ஒரு குழந்தை அப்பாவோடு ஒரு கூட்டத்துக்குள்ளே போனது. அப்பா சொன்னார், கூட்டத்துக்குள்ளே தொலைஞ்சிருவ, என் கையை இறுக பிடிச்சிக்கோ. குழந்தை சொன்னது, நான் சின்ன கையை, உன் கையை பிடிச்சி ஒருவேளை வழுக்குனாலும் வலிக்கிறோம், நீ என் கையை இறுக பிடிச்சிக்கோப்பா, நீ என்னை ஒரு நாள் விடமாட்டேலன்னு அந்த குழந்தை சொன்னதான். இன்றைக்கு நாம் குழந்தையின் கைகளை இறுக பற்றி இருக்கிறோம். ஒரு நாளும் இறுக்கி பற்றுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. அவர்களை இறுக பற்றி கொண்டு அவர்களுடைய லட்சியத்தை நோக்கி செல்லுகின்ற பாதைக்கு நாம் துணையாக இருப்போம். கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்க்க வேண்டாம், இஷ்டப்பட்டு வளர்ப்போம். இன்னும் கூட சொல்ல போனால், தயவு செய்து குழந்தைகளை வளர்க்காதீர்கள், குழந்தைகளை வளர்க்காதீர்கள், அவர்களை வளர விடுங்கள், அவர்கள் இயல்பிலேயே அவர்களை மலர விடுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு தந்த நம்முடைய வைமா கல்வி குழுமத்திற்கும் அதை சார்ந்த திருப்பதி செல்வன் சார், அருணாதேவி மேடத்திற்கும் இவ்வளவு நேரம் பொறுமையோடு உட்கார்ந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடிய வகையில்